எங்கள் அப்பா பேர் கருப்புசாமி. அவங்க ஒரு தீப்பெட்டி தொழிற்சாலையில் ஒர்க் பண்ணவங்க. அங்கே பிறந்து ஒரு 3 மாதங்களில் அவங்க இறந்துட்டாங்க. 33 வயசில் என்ன ஸ்பிரிட் இருந்தேன்னா, ஒரு $1 பில்லியன் கம்பெனி கிரியேட் பண்ணணும். $1 பில்லியன் அன்னைக்கு தேதிக்கு ஒரு 4000 கோடி தான். எஸ்எல்ஆர்ஐ இந்தியாவிலே பெரிய எம்பிஏ இன்ஸ்டிடியூஷன். எம்பிஏல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல்ஆர்ஐ இன்னைக்கு இருந்தது. ஒரு தொழில் முனைவோரா வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன மாதிரியான விஷயத்த அடிப்படையாக தெரிஞ்சு வச்சுக்கணும், கற்றுக்கணும் அப்படின்னு? ஒன்று அந்த ஸ்பிரிட் வேணுமா, ஸ்பிரிட் வேணும். டிமாண்ட் சப்ளை கேப் எதில் இருக்குன்னு பார்க்கணும். நம்ம சீக்கிரங்கநாதன் பண்ண மாதிரி ஒரு ஷாம்பு ₹1 ஷாம்புவாக கொடுக்குற விதமாக இருக்கலாம். சார் வணக்கம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க சார்? நல்லா. ஸ்டார்டிங் ஃப்ரம் உங்களோட ஊர்லேருந்து நீங்கள் ஆரம்பித்து இன்றைக்கி 1500 crore டேர்ன் ஓவர் பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதை யார் வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாகவும் நீங்கள் இருக்கீங்க. ஸோ உங்களோட ஜேர்னி பற்றி தான் இதில் பேசலாம் அப்படிங்கிறதுக்காக சார். உங்களை பற்றி தெரிஞ்சது நம்மளுக்கு கொஞ்சம் விஷயம் தான், தெரியாத விஷயங்களை பற்றி பேசலாம் அப்படிங்கிறதுக்காக. தீப்பெட்டி தொழில் செஞ்ச ஒருத்தரோட ஒரு பையன் ஒரு சமூகம் என்னை வளர்த்துச்சு அப்படின்னு சொல்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவே நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அப்பாவுக்கு அப்புறம் இந்த சமூகம் தான் என்னை வளர்த்துச்சு, இந்த நிலைமைக்கு என்னை கொண்டு வந்து விட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு உங்களை பற்றியும் உங்கள் ஃபேமிலி பற்றியும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார். என்னோட சொந்த ஊர் விளாம்பட்டி, சிவகாசி பக்கத்தில். எங்கள் அப்பா பேர் கருப்புசாமி. அவங்க ஒரு தீப்பெட்டி தொழிற்சாலையில் ஒர்க் பண்ணவங்க. அங்கே பிறந்து ஒரு 3 மாதங்களில் அவங்க இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில் தான் வளர்ந்து, எங்கள் அம்மா வீட்டில் எங்கள் அம்மா பெற்ற தாத்தா பாட்டி அவங்க அரவணைப்பில் வளர்ந்தேன். ஒரு பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலி. சங்கர் நாடார் சொர்ணம்மாள்னு சொல்லுவாங்க. அவங்க எங்கள் தாத்தா எனக்கு ஒரு பெரிய ஆதர்ஷ சக்தி. அவங்க இங்கே டாக்டர் சந்தோஷம்னு இங்கே இருக்காங்க சென்னையில். அவங்கள்கிட்ட ஒரு சமையல்காரராக இருந்தவங்க எங்கள் தாத்தா. அதுக்கப்புறம் அவருடைய ஆசீர்வாதத்தோட விளாம்பட்டிக்கு சென்று அங்கே கால் பதித்து ஒரு சின்ன ஃபேக்ட்ரி ஆரம்பித்து, பாண்டியராஜ் மேட்ச் ஒர்க்ஸ்னு என் பேர்லேயே ஆரம்பித்தாங்க. அப்போ நான் முதல் பேரன் அவங்களுக்கு. ஸோ அதனால் அவங்க அந்த பேரில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக ஒரு நல்ல தொழில் முனைவராக பரிணமித்தார். ஒன்றையும் படிக்காதவங்க. ஆனால் ஒரு 9 சின்ன சின்ன ஃபேக்ட்ரிஸ் அங்கே சிவகாசி பக்கத்தில் விளாம்பட்டி ஊர்லேயே, விளாம்பட்டி புலாவரணி அந்த இடங்களில் ஆரம்பித்து எனக்கு முதல் ஒரு தொழில் முனைப்பில் ஆர்வம் வந்ததுக்கு அவங்க தான் காரணம்னு நினைக்கிறேன். தாத்தா தான். அவங்க 3 மாமாக்கள், அத்தைகள், அங்கே அவங்க குழந்தைங்க அப்படின்னு பெரிய அளவில் ஒரு கூட்டு குடும்பமாக வளர்ந்தோம் நாங்கள். நான் இன்ஜினியரிங் போனப்போ பார்த்தீங்கன்னா அங்கே பிஎஸ்டி டெக் இன்ஜினியரிங் படித்தேன். அங்கே படிக்கிறப்போலாம் ஒரு நாளைக்கு ஒரு லெட்டர் வந்துடும் வீட்டில் இருந்து. நான் ஒரு லெட்டர் அனுப்பணும். டெய்லி ஒன்று அனுப்புகிறப்ப யாராவது பேர் மிஸ் பண்ணிட்டோம்னா அது ரொம்ப ஒரு பெரிய கலைபரமே வெடிக்கும் வீட்டில். ஒரு பெரிய ஃபேமிலி சொல்கிறீங்க. சின்ன வயசுலேருந்து தாத்தா பாட்டிலேருந்து எல்லாரும் எடுத்து வளர்த்தாங்க. எப்படி ஹாஸ்டலில் போய் தங்கி படிக்கணும், அதுவும் இன்ஜினியரிங் படிக்கணும்? அது முதல்லேருந்து இப்போ நாங்கள் சிவகாசிக்கு சைக்கிளில் போய் தான் படிச்சுட்டு இருந்தேன் இங்கே எஸ்ஹெச்னி ஸ்கூலு. அதுக்கப்புறம் கல்லூரி போகிறப்போ அந்த ஒரு பெரிய தாக்கம் இருந்தது. அங்கே பிஎஸ்டி டெக்கே ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி தான் இருந்தது எங்களை பொறுத்த வரைக்கும். நிறையா அங்கே ரொம்ப நட்பு வட்டம் எனக்கு ரொம்ப அதிகம். இன்னும் கூட என் கிளாஸ்மேட்ஸு நாங்கள் 218 பேர் எங்கள் பேட்சில், பிஎஸ்டி டெக்கில் எங்கள் பேட்சில். இன்னும் கூட அதில் இப்போ 20 பேர் இறந்துட்டாங்க. 198 பேரும் ரொம்ப ஒன்றா இருப்போம் அந்த டீம். இப்போ கூட ரீயூனியன் போயிட்டு வந்தோம். ஒரு கிட்டத்தட்ட 85 பேர் திரும்பி அந்த ரீயூனியனில் கலந்துக்கிட்டாங்க பிஎஸ்டி டெக்கில். அது ரொம்ப அட்டாச்சான ஒரு ஃபேமிலியாக தான் எனக்கு இருந்தது. என்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு காலகட்டம் பிஎஸ்டி டெக்கில் தான் இருந்தது. இன்ஃபேக்ட் முதல்ல நான் சந்தித்த தேர்தலே அந்த இடத்துல தான். அந்த பிஎஸ்டி டெக் ஜெனரல் செக்ரட்டரி, யூனியன் ஜெனரல் செக்ரட்டரி அந்த பொறுப்புக்கு நின்று அதுக்கு அப்போல்லாம் ரொம்ப எலெக்ஷன் பெரிய ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். பிஎஸ்டி மாதிரியான காலேஜ்லாம் அப்படிங்கிறது போஸ்டிங்கும் பெரிய ஒரு பிஎஸ்டி டெக்கில் அது ரொம்ப முக்கியமான பொறுப்பு. ஏன்னா அந்த ஹாஸ்டலுடைய என்டையர் வரவு செலவு பார்த்து அதை மேனேஜ் பண்ணுறது, முழுமையாக மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட விட்டுருவாங்க. அது
அன்னைக்கு தேதிக்கே வந்து கிட்டத்தட்ட 3 கோடி ரூபா டேர்ன் ஓவர் அந்த இடத்துல வரக்கூடிய ஒரு ஹாஸ்டல் அது. ஸோ வீட்டில் சின்ன வயசில் தாத்தா ஒரு ஃபேக்ட்ரி இதெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ காலேஜில் இங்கே இந்த டேர்ன் ஆ, ஓவர் பார்க்குறது அவங்கள இதெல்லாமே. அந்த முழுத பார்க்குற ஒரு பணி இருந்தது. அந்த டயத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ரைக்கும் நடந்தது. பிஎஸ்சி டெக்கில் முதலும் கடைசியுமா அந்த ஸ்ட்ரைக்காக தான் நினைக்கிறேன். அந்த ஆண்டு இருந்த ஒரு முக்கியமான எதுக்காக இது. சார் அந்த ஸ்ட்ரைக்கு? அது இப்போ யோசிக்கிறப்ப ரொம்ப சில்லியாக தெரியும் அந்த எண்ணம். இது அந்த எதுக்காக பண்ணோம் ஏன் பண்ணோன்றது கூட முக்கியம் இல்லை. ஆனால் அந்த ஸ்ட்ரைக் என் மனதில் பெரிய தாக்கத்தை உருவாக்குச்சு. ஏன்னா பெரிய அளவு வயலன்ஸ் இருந்தது அந்த இடத்துல. அதுக்கப்புறம் வந்து ஹால் டிக்கெட் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அந்த மாதிரி கேள்விகள்லாம் கூட வந்தது அந்த டயத்தில். உங்களோட ரோல் மிக என்ன சார் அந்த ஸ்ட்ரைக்கில்? இல்லை நான் அதுக்கு காரணமாக இருக்கல. ஆனால் அதை தடுக்க முடியலைன்றது ஒரு பெரிய மனசில் விழுந்த ஒரு பெரிய வடு அது அன்னைக்கு தேதிக்கு. ஒரு சாதாரணமாக நல்லா இருக்கிற பசங்க ஒரு மாப் சைக்காலஜி வர்றப்போ எப்படி வந்து அஹ், கொஞ்சம் கூட கட்டுப்பாடு இல்லாமல் நடந்துக்குவாங்க. ஹாஸ்டலில் அடித்து உடைக்கிறது அந்த மாதிரி வந்து ஒரு சின்ன குழந்தைய கையில் தூக்கிட்டு நான் ஓட வேண்டியிருந்தது அந்த டயத்தில். எந்த ஒரு கண்ட்ரோலும் இல்லாமல் போன ஒரு விஷயம். அப்போ வந்து சைக்காலஜி படிக்கணுன்ற ஒரு பெரிய ஆர்வம் எனக்குள்ளே வந்துச்சு அந்த டயத்தில். அதுக்கப்புறம் நான் எக்ஸ்எல்ஆர்ஏல போய் எம்பிஏ படிக்க போனப்போ கூட அந்த ஒரு ஒரு தாகம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது சைக்காலஜி. அந்த சைக்காலஜி படிக்கணும் அப்படின்னு போகிறப்ப அந்த டயத்தில் எக்ஸ்எல்ஆர்ஏ வந்து இந்தியாவிலே பெரிய எம்பிஏ இன்ஸ்டிடியூஷன். எம்பிஏல வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல்ஆர்ஏ இன்னைக்கு இருந்தது. இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் தான் பிஇ முடிச்சுட்டு எம்பிஏ அப்படிங்கிறது ஒரு கல்ச்சர் வந்துச்சு. அப்போ அந்த இது அப்பவே வந்து பிஇ முடிச்சுட்டு ஆமாம் எம்பிஏ எம்பிஏ அப்படிங்கிறது போனப்போ அது எம்பிஏ ஜம்ஷெட்பூரில் போய் படிக்கணுன்றது எனக்கு அந்த உந்து சக்தி வந்து சைக்காலஜி படிக்கணும். மனிதவள மேம்பாடுன்ற வார்த்தையே அப்போ கிடையாது. ஹெச்ஆர் அப்படின்றது வந்து பெருசாக கிடையாது. ஆனால் அந்த தேடல் இருந்ததுனால அதை போய் அந்த பரீட்சை எழுதி அந்த பரீட்சையில் அப்போல்லாம் இன்ஜினியர்ஸ் போக ஏன் மாட்டாங்க. எக்ஸ்எல்ஆர்ஐ சூஸ் பண்ணீங்க? அதை அந்த எனக்கு என் கிளாஸ்மேட் ஒரு பையன் சுப்பிரமணியன் ஏற்கனவே எக்ஸ்எல்ஆரில் சேர்ந்துருந்தான். நான் அந்த ஃபைனல் இயரில் நிகழ்ந்த அந்த மிகப்பெரிய தாக்கம் எனக்கு உள்ள வந்து அடுத்த ஒரு வருஷம் என்ன செய்யறதுன்னு கூட தெரியாமல் கிண்டி இன்ஜினியரிங்கில் போய் ஒரு பிஜி டிப்ளமோ இன் ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச். ஏன்னா அந்த கோர்ஸ் தான் வந்து ஈஸியாக ஸ்டைஃபண்ட் கொடுப்பாங்க அந்த டயத்தில். 1200 அந்த ஸ்டைஃபண்ட் மாதத்துக்கு. அந்த ஸ்டைஃபண்டட் கோர்ஸ் வந்து எனக்கு ஒரு இன்டரிம் கேப் மாதிரி இருந்தது. அதனால் ஒரு வருஷம் அங்கே படித்தேன். அந்த டயத்தில் பல ஆஸ்பெக்ட்ஸ் யோசித்து எக்ஸ்எல்ஆர்ஏக்கு அப்ளை பண்ணேன். அந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு போகிறப்ப கூட எனக்கு அந்த இன்டர்வியூ ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குது. மிக முக்கியமான ஹெச்ஆரில் மிக முக்கியமான ஆட்கள் ஃபாதர் மெக்ராத்னு அவர் யூஎஸ் ஃபாதர், யூஎஸ்லேருந்து வந்த ஒரு ஜெஸ்விட்டு. அவர் நீலிமா ஆச்சார்ஜின்னு ட்ரேட் யூனியன் மூமெண்ட்டில் மிக மிக முக்கியமான ஒருத்தங்க இந்தியாவில். அவங்களாம் இன்டர்வியூ பண்ணாங்க அந்த டயத்தில் வந்து. அப்போ பலருக்கும் புரியாத விஷயம், எதுக்காக இந்த கோர்ஸ்க்கு வரணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஹெச்ஆர் அந்த டயத்தில் அதுக்கு பேர் பர்சனல் மேனேஜ்மெண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ்னு சொல்லுவாங்க மனிதவள மேம்பாட்டுத் துறையில். மோஸ்ட் ஆஃப் தெம் அப்போ இன்ஜினியர்ஸ் போனாங்கன்னா எம்பிஏக்கு அவங்க பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் தான் எடுப்பாங்க, ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட் எடுக்க மாட்டாங்க. ஸோ இப்போ திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருந்தாங்க, எதுக்காக நீங்கள் வந்து ஹெச்ஆர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அந்த கேள்வி நீலிமா ஆச்சார்ஜி கேட்குறப்போ நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டேன் இந்த 2 விஷயங்கள். ஒன்று, நான் வந்து சைக்காலஜி படிக்கணும். 2வது வந்து நான் ஒரு தொழில் முனைவன் ஆகணும். ஐ வாண்ட் டு பி அன் ஆண்டர்ப்ரூனர். இந்த 2 வந்து ஒரு கிளிப்பில் போல் திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருந்தேன் அந்த டயத்தில் வந்து. அவங்க திருப்பி திருப்பி சொன்னாங்க நீலிமா ஆச்சார்ஜி. அப்போ எனக்கு நல்ல நண்பரானாங்க அங்கே கல்லூரிக்கு போனதுக்கப்புறம். அவங்க திருப்பி திருப்பி கேட்டது, நீங்கள் 2க்குமே வந்து இங்கே வர வேண்டியது இல்லையே. தொழில் முனைப்பு வேணும்னா நீங்கள் நேராக போய் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம். சைக்காலஜி படிக்கணும்னா நீங்கள் அங்கே சென்னையிலேயே வந்து ஒரு எம்சிசியோ லயோலாவில் போய் சைக்காலஜி படிக்கலாம். எதுக்காக வந்து எக்ஸ்எல்ஆர்ஐ வர்றீங்கன்ற கேள்விக்கு அவங்களுக்கும் சரியான விடை கிடைக்கல. ஆனால் அந்த ரிட்டன் எக்ஸாமில் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தேன், அதனால் அந்த சீட் கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த கேள்வி வந்து அவங்களுக்கும் மனசில் உறுத்தலாக இருந்தது. ஏன்னா ஹெச்ஆர் படிச்சுட்டு யாரும் வந்து தொழில் முனைப்பு எடுக்க மாட்டாங்க அந்த காலத்தில் வந்து. ஸோ அந்த ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் அதை எடுத்து படித்தேன். நான் எங்களுடைய 25வது ரீயூனியன் போனப்போ அப்போ வந்து இதை ஷேர் பண்ண நேர்ந்தது. ஏன்னா எங்கள் பேட்சில் ஒரு 50 பேர் ஹெச்ஆர், 50 பேர் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட். அந்த 50 பேர் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு 9 பேர் தான் வந்து தொழில் முனைவராக இருந்தாங்க 25 ஆண்டுகள் கழித்து. ஆனால் நாங்கள் ஹெச்ஆரில் வந்து கிட்டத்தட்ட 30 பேர் தொழில் முனைவராக இருந்தோம். இந்த காலத்தின் ஒரு சுழற்சியில் பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்ஆர் படிச்சுட்டு சொந்தத்தில் தொழில் செய்கிறதுன்றது இந்த 25 ஆண்டுகள் நிகழ்ந்த மாற்றங்கள் காரணமாக சாத்தியமானது. இன்றைக்கும் கூட
இப்போ எக்ஸ்எல்ஆரில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஹெச்ஆர் படிக்கிற பையங்க தான் அதிகமாக வந்து சொந்தத்தில் சொந்தமாகவே பிஸ்னஸ் சொந்தத்தில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கு. பிளேஸ்மெண்ட் 2 பேருக்குமே நல்லா கிடைக்குது. ஆனால் இந்த ஒரு மிக முக்கியமான மாற்றம் வந்ததுக்கு காரணம் ஒரு கால சுழற்சியில் நிகழ்ந்த பெரிய மாற்றங்கள். இன்றைக்கி இளைஞர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் கூட, எந்த துறை நீங்கள் எடுத்து படிச்சீங்கனாலும் ஓகே, டு பி அன் ஆண்டர்ப்ரூனர் அந்த ஒரு ஸ்பிரிட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ ஒரு முக்கியமான மாற்றம், நீங்கள் திறன் வளர்த்தல் துறை எடுத்துக்கிட்டிங்கன்னா மேனேஜ்மெண்ட் தான் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. கண்டிப்பாக அவசியமே கிடையாது. அந்த பிஸ்னஸ் மேனுடைய அடிப்படைகள் வந்து ஹெச்ஆர்லையும் சொல்லி கொடுத்துட்றாங்க இப்போ வந்து எல்லா கல்லூரிகளையும் பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் எனக்கு அந்த ஒரு சைக்காலஜி படிக்கணும் அப்படின்ற ஆர்வம், அதுவும் வந்து ஓரளவுக்கு ஹெச்ஆரில் சாட்டிஸ்ஃபை ஆனது. பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டை விட ஹெச்ஆரில் வந்து அதிகமாக, குறிப்பாக அந்த மாப் சைக்காலஜி, ஒரு குழுவாக இணைந்து இருக்கும்போது என்ன டைனமிக்ஸ் நடக்குது, இந்த விஷயங்கள்லாம் நான் கொஞ்சம் கற்றுக்க முடிஞ்சுது. ஒரு தொழில் துவங்கி நடத்துறதுக்கு உண்டான ஒரு அடிப்படை உளவியல் புரிதல் வந்து எனக்கு கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் கூட எங்கள் நிறுவனம் இன்றைக்கி சிஎல்ஹெச்ஆர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்திய அளவில் உளவியல் சோதனைகள் அதிகமாக அதுக்கு அந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்னு சொல்லக்கூடிய மரபுசார் சொத்துரிமை எடுத்திருக்கு நாங்கள் தான் எடுத்திருக்கிறோம். ஓகே, அந்த ஒரு அது மாஃபாலையும் சரி சிஎல்ஹெச்ஆர்லையும் சரி. ஸோ இப்போது ஒரு முக்கியமான ஒரு சிங்க் எனக்கு கிடைச்சதுக்கு காரணமே நான் ஹெச்ஆர் எடுத்து படித்ததுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஆஃப்கோர்ஸ் ஒரு 9 ஆண்டுகள் 2 நிறுவனங்களில் பணியாற்றிட்டு அதுக்கப்புறம் சொந்தத்தில் 1992 மாஃபா ஆரம்பிச்சிட்டோம். நானும் லதா என்னுடைய ஒய்ஃபும் சேர்ந்து மாஃபா துவங்கினோம். மாஃபா தான் இந்தியாவில் முதல் இந்த துறையில் 1000 கோடி டர்னோவர் எடுத்த நிறுவனமாக உருவெடுத்தது. ஸோ நீங்கள் இப்போ எக்ஸ்எல்ஆர் உள்ள போகிறப்போ ஒரு ஆண்டர்ப்ரூனர் ஆகணும் அந்த அப்படிங்கிற வெறி இருந்தது, அந்த பெரு வெறி இதுதான் இருந்தது. செய்யணும் அப்படிங்கிற ஐடியா எதுவும் இல்லை இல்லையா? இல்லை, அந்த டயத்தில் அது இல்லை. ஆனால் ஹெச்ஆர் படித்த உடனே அந்த ஹெச்ஆர் துறையில் 9 ஆண்டுகள் நான் ஒர்க் பண்ணிவிட்டு ஹெச்ஆர்லேயே ஒரு கம்பெனி துவங்கலாம் அப்படின்ற எண்ணம் வந்தது காரணம் எனக்குள்ளே இருந்த அந்த உந்து சக்தி தான். பல பேர் எனக்கு ரோல் மாடலாக இருந்தாங்க. குறிப்பாக டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி எனக்கு மிகப்பெரிய ரோல் மாடல். என்னோடய பாஸ் அவர் வந்து ஒரு 3 ஆண்டுகள் அவர் கீழே பணிபுரிந்தேன். முதல்ல 6 ஆண்டுகள் இந்தியன் ஆக்சிஜன், இன்னைக்கு பிரிட்டிஷ் ஆக்சிஜன் சொல்லக்கூடிய அந்த நிறுவனம், அது கூட இன்றைக்கி லிண்டேன்ற கம்பெனி அதை அக்வயர் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி லிண்டேன்ற கம்பெனி, அதனுடைய ஹெச்ஆர் மேனேஜராக நான் இருந்தேன் முதல்ல. அது 6 ஆண்டுகள். அதுக்கப்புறம் 3 ஆண்டுகள் வி கிருஷ்ணமூர்த்தி கீழே இங்கே ஒரு பாரத் டெக்னாலஜிஸ்னு ஒரு 14 நிறுவனங்களை கையகப்படுத்தி ஒரு இன்டகிரேட்டடாக ஒரு கான்செப்டில் பண்ணிட்டு இருந்தார். பிஹெச்எல்லுடைய முன்னாள் சேர்மன் அவர் டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி. அவர் எனக்கு ஒரு மிகப்பெரிய ரோல் மாடல். ஒரு சாதாரண டிப்ளமோ சேஷாயில் டிப்ளமோ படித்த ஒரு மனிதர். ஒரு காலத்தில் இந்திரா காந்தி அவர்கள் கேபினுக்குள்ளே வந்து அப்பாயின்மெண்ட் இல்லாமல் போகக்கூடிய வலிமை படைத்த ஒரு மனிதராக உருவெடுத்தார். மாருதியை உருவாக்கினவர் அவர் தான். சேல்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டீல் அத்தாரிட்டிஸை டர்ன் அரவுண்ட் பண்ணவர். அந்த நாலேஜ் ஷேரிங் உங்களுக்கு மாஃபாய் கன்சல்டன்சி மிகப்பெரிய தாக்கம் எனக்கு. என்னுடைய முதல் நிறுவனம் அவருக்கு கீழே தான் நான் உருவாக்கினேன். அப்போ வந்து சிங்கப்பூரில் போய் ஒரு நிறுவனம் மனிதவள மேம்பாட்டுத் துறையில் ஒரு ஹெச்ஆர் சர்வீசஸ் கம்பெனி அப்போ நான் உருவாக்குறதுக்கு அவங்க கீழே தான் நான் அதை உருவாக்கினேன் முதல்ல வந்து. அந்த நேரத்தில் அவங்களுக்கு தெரியும் பெரு அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்தது. அதில் வந்து ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம் நடந்தது. அந்த டயத்தில் அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. இங்கே அந்த டயத்தில் எந்த அரசியல் ஆக்சஸ் அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை தந்ததோ அதே அரசியல் ஆக்சஸ் அவரை வந்து கீழே இறக்கியது ஒரு காலகட்டத்தில் வந்து. அவர் இப்போ ரொம்ப அண்மையில் தான் அவர் 96வது வயதில் மறைந்தார் அவர் வந்து. ஆனால் அந்த மனிதர் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு தொழில் முனைப்பு பாதையை எனக்கு காட்டினார் நான் நம்புகிறேன். அந்த டயத்தில் நாங்கள் சிங்கப்பூரில் இருந்து அந்த கம்பெனி, நானும் என் ஒய்ஃபில் தான் அங்கே இருந்தோம். அந்த டயத்தில் வந்து அதில் துவங்கிய பயணம். இந்த ஒரு டிஸ்ரப்ஷன் வந்தப்போ நாங்கள் திரும்பி சென்னைக்கு வந்து மாஃபான்ற நிறுவனத்தை ஆரம்பித்தோம். பெரிய அளவு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இல்லாமல் ஒரு 60,000 ரூபா முதல்ல இன்வெஸ்ட் பண்ணோம். அதிலிருந்து சிறுக சிறுக வளர்ந்து முதல் 8 ஆண்டுகளுக்குள் 8 ஆண்டுகள் பிடித்தன எங்களுக்கு ஒரு 10 கோடி டர்னோவரை எய்துவதற்கு அந்த முதல் 8 ஆண்டுகள். ஆனால் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் புதுமையாக பண்ணோம். அதில் வந்து இன்றைக்கி க்ரௌட் சோர்சிங்னு சொல்கிறாங்க. பலர்கிட்டையும் வந்து சிறுக சிறுக முதலீடு எடுத்து செய்கிற இது அதை அப்பயே நாங்கள் பண்ணோம். நாங்கள் இப்போது 2000 மார்ச் 31 அன்னைக்கு முதல்ல நான் வெஞ்சர் கேபிட்டல் எடுத்தேன். துணிகர முதலீடுன்ற ஒரு மிக முக்கியமான அம்சம் அப்போ
தொழில்துறையில் வந்திருந்தது. அப்போதான் பூம் ஆன ஒரு டைம் இல்லை? ஆமாம், அந்த அந்த வார்த்தையாடலே தமிழில் வந்தது 1999 தான் வந்தது. முதல் வெஞ்சர் கேபிட்டல் இந்தியாவில் செட்டப் பண்ணது அரவுண்ட் 99 அந்த டயத்தில் தான் நடந்தது. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம். இன்ஃபேக்ட் அவர் சி.கே. பிரகலாத், நம்ம ஒரு மிகப்பெரிய அறிஞர், அவர் சொல்லுவார், அந்த 1999 3 வார்த்தைகளுக்கு அர்த்தங்கள் ஒரு ஒரு புதுமையாக உணரப்பட்ட நம்பர். அந்த வார்த்தை ஒன்று வந்து வேல்யூம்பார். வேல்யூன்னா மதிப்பு. ஒரு நிறுவனத்திலே மதிப்பு என்பது அதனுடைய டேர்ன் ஓவராலேயோ, நீங்கள் கூட ஸ்டார்ட் பண்ணுறப்ப இது எங்கள் டேர்ன் ஓவரா ப்ராஃபிட்டா அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. இது சாதாரண கன்ஃபியூஷன் கிடையாது. முக்கியமாக வந்து இந்த 99-2000 விளைந்த மிக முக்கியமான மாற்றங்கள், தத்துவார்த்த ரீதியாக விளைந்த மாற்றங்கள். சி.கே. பிரகலாத் வந்து இன்றைக்கி வந்து ஒரு காலகட்டத்தில் ஃபார்ச்சூன் 500ன்னு சொல்லக்கூடிய உலகில் பெரிய 500 நிறுவனங்கள் அனைத்துமே அவருடைய காலடியில் அவருடைய ஆலோசனைக்காக காத்திருந்த காலம் இருந்திருக்கு. ஒரு சாதாரண தமிழன் வந்து பார்க்கணும், கார்ப்பரேஷன் ஸ்கூலில் படித்த ஒரு மனிதர், சி ஃபார் கோயம்புத்தூர், சி.கே. பிரகலாத், சி வந்து கோயம்புத்தூர். அதில் வந்து அவர் வந்து ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தோட டீனாக இருந்தார். ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக உயர்ந்த நிலைக்கு சென்றவர். அவர் அழகாக சொல்லுவார், ஒரு 3 வார்த்தைகளுக்கு, வார்த்தையாடல்களுக்கு அர்த்தங்கள் மாறி உணரப்பட்டன. எல்லைக்கோடுகள் ஒவ்வொன்றும் மாறிய காலம் வந்து 99-2000 பார்த்திங்கன்னா. அதில் முதல் வார்த்தையாடல் வந்து மதிப்பு. ஒரு நிறுவனத்தினை மதிப்புன்றது எதை வச்சு அளவிடுறீங்க அப்படின்றதுக்கு வேல்யூவேஷன் அப்படின்ற கான்செப்டே அப்போ தான் வர துவங்குச்சு. அப்போ தான் அவங்களுக்கு தெரியும், சபீர் பாட்டியா போன்ற மனிதர்கள் யாகு துவங்கி அந்த நிறுவனத்தை வருஷம் 1 கோடி டர்ன் ஓவர், 2வது வருஷம் 2.5 கோடி டர்ன் ஓவர், 3வது வருஷம் அந்த கம்பெனியை வித்துடுறாரு. 3வது வருஷமே வருஷத்துலேருந்து லாஸ் தான். அந்த நெட்வொர்க் முழுக்க எலிமினேட் ஆகக்கூடிய காலகட்டத்தில் 3வது வருஷம் ஒரு கம்பெனியை விற்கிறப்ப அந்த கம்பெனி வாங்கினவங்க 1500 கோடி அவருக்கு கொடுக்குறாங்க ஒரு மதிப்பாக, அந்த நிறுவனத்துக்கு மதிப்பு என்பது. ஸோ அப்போ எல்லாருமே வந்து இந்தியா வேர்ல்டு அந்த சேல் நடந்தது அந்த காலத்தில். இந்தியா வேர்ல்டும் ஒரு யங்ஸ்டர் துவங்கிய நிறுவனங்கள் ஒரு டேர்ன் ஓவரை நோக்கியோ ப்ராஃபிட்டை நோக்கியோ பயணப்படாமல், ஆனால் எவ்வளவு பெரிய நிறுவனமாக இருக்கின்றது எண்ணத்தோடு பயணப்படாமல், என்ன மதிப்பு என் நிறுவனத்துக்கு என்ற கேள்வியை கேட்ட காலகட்டம் அது 99-2000. அப்போ தான் இந்த 2வது வார்த்தையை வந்து இந்த இங்கிலீஷ் மொழியில் வர ஆரம்பிச்சது. வெஞ்சர் கேபிட்டல் அப்படின்ற ஒரு வார்த்தை. துணிகர முதலீடு இல்லாத, முதலாளி இல்லாத முதலீடு. ஃபர்ஸ்ட் மதிப்பு, அடுத்தது வெஞ்சர் கேபிட்டல். 3வது வந்து பிஸ்னஸ் மாடல். இந்த பிஸ்னஸ் மாடல்ன்ற வார்த்தைக்கு அர்த்தங்கள் மாறி உணரப்பட்ட காலம் அது. பிஸ்னஸ் தெரியும், மாடல் தெரியும், அது வந்து பிஸ்னஸ் மாடல்னு எல்லாரும் கேள்வி கேட்டு இருக்க நேரத்தில் ஒரு பிஸ்னஸை இப்படித்தான் பண்ண வேண்டும் என்பது இல்லாமல் அந்த பிஸ்னஸ் மாடலை வந்து மாற்றி செய்யலாம் அப்படின்ற எண்ணம். இப்போ நாங்கள் ஒரு காலகட்டம் வரைக்கும் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு வேலைக்கு ஆள் எடுக்கிற துறையில் இருந்தோம்னா, அந்த வேலைக்கு ஆள் எடுக்கிறப்போ நீங்கள் வந்து கிளையண்ட்டை சார்ஜ் பண்ணுவீங்களா, கேண்டிடேட்டை சார்ஜ் பண்ணுவீங்களா, இதை பொறுத்து பிஸ்னஸ் மாடல் மாறும். எல்லோரும் வந்து கிளையண்ட்டை சார்ஜ் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் நாக்ரி, இப்போ நாக்ரின்ற நிறுவனம் வந்து 1 லட்சம் கோடி மதிப்பு மிக்க நிறுவனம், இன்ஃபோ ஏஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம். நாங்கள் mafa.com துவங்கி ஒரு 2 ஆண்டுகள் கழித்து தான் அவங்க ஆரம்பித்தாங்க naukri.com அப்படின்னு சொல்லி. naukri.com பிஸ்னஸ் மாடல் வந்து நாங்கள் இருந்த பிஸ்னஸ் மாடலோட 360 டிகிரி மாற்றத்தோடு இருந்தது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கேண்டிடேட்டை முதல்ல சார்ஜ் பண்ண துவங்கினாங்க. உங்கள் பயோடேட்டாவை சரி பண்ணுறதுக்கு, நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி இது பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி துவங்கினாங்க. அவங்களும் பிஸ்னஸ் மாடலை மாற்றிக்கிட்டே போனாங்க. கடைசி வரைக்கும் புஷ் பண்ணோன்னா அதுக்கு ஒரு இது அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க முதல்ல வந்து. ஸோ பிஸ்னஸ் மாடல் என்பது ஒரே குறிக்கோள், வேலைக்கு ஆள் எடுக்கிற குறிக்கோள், அதை வந்து ஒரு 4-5 விதங்களாக செய்ய முடியும் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் பிஸ்னஸ் மாடல் இஸ் டிஃப்ரெண்ட்னு சொல்கிறது. இன்னைக்கு கூட வந்து அது சக்ஸஸ்ஃபுல் மாடலாக இருந்துச்சு. ஆமாம், மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல். ஆனால் அவங்க 9 வருஷம் லாஸில் போனாங்க. 9 வருஷம் லாஸ் அடித்து 10வது வருஷம் வந்து ப்ராஃபிட் ஆக துவங்கிய நிறுவனம். இன்றைக்கி வந்து அவங்களும் துவங்கினது வந்து கிட்டத்தட்ட 2002 துவங்கினாங்க. இன்றைக்கி வந்து 23 ஆண்டுகள் கழித்து அந்த நிறுவனத்துடைய மதிப்பு இன்றைக்கி வந்து 1 லட்சம் கோடி. இன்றைக்கி தேதிக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் அவங்களுடைய மதிப்பு 1 லட்சம் கோடி. அவங்க உருவாக்கின நிறுவனங்கள் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜொமேட்டோ. இங்கே எல்லாருக்குமே ஜொமேட்டோ தெரிஞ்ச நிறுவனம். அந்த ஜொமேட்டோவில் முதல்ல உருவாக்கிய நிறுவனம், இன்றைக்கி கூட அதிகமாக ஜொமேட்டோ ஷேர்ஸ் வச்சுருக்கிற நிறுவனம் வந்து நாக்ரியோட தலைமை நிறுவனமான இன்ஃபோ ஏஜ்.
நாக்கிரியை உருவாக்கின கம்பெனி பேர் இன்ஃபோஎட்ஜ் பார்த்துக்கங்க. இவங்கெல்லாம் வெறும் ரெக்ரூட்மெண்ட்டோட நின்றுட்டாங்க சார். அடுத்தடுத்து வேறு ஏதாவது டெவலப்மெண்ட் பண்ணாங்களா பிஸ்னஸ்? இந்தியா அவங்க இப்போ நாக்கிரியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 6 பிளாட்ஃபார்ம் வச்சுருக்கிறாங்க. பிளாட்ஃபார்ம்ன்றது இன்னொரு கான்செப்ட். பிளாட்ஃபார்முக்கு அர்த்தம் மாறி உணரப்பட்ட காலம் வந்து 2010 அந்த வார்த்தைக்கும் வித்தியாசமான இது விந்தைகள் நிறைந்த உலகம். இந்த விந்தைகள் நிறைந்த உலகத்தில் முதல் வேவ் புரட்சி வந்தது வந்து 2000. அந்த முதல் வேவில் வந்த 3 மாறி உணரப்பட்ட அர்த்தங்கள்: வேல்யூ, பிஸ்னஸ் மாடல், வெஞ்சர் கேபிட்டல். இன்றைக்கி வந்து இந்தியாவுக்குள்ளே வெஞ்சர் கேபிட்டலோட அதனுடைய அக்கா தங்கச்சிங்க நிறைய வந்துட்டாங்க. வெஞ்சர் கேபிட்டலுடைய அக்கான்னு சொன்னீங்கன்னா ப்ரைவேட் ஈக்விட்டி. ப்ரைவேட் ஈக்விட்டினா தனியார் முதலீடு, நிறுவன ரீதியாக்கப்பட்ட தனியார் முதலீடுன்னு சொல்லலாம். ஒரு ஆர்கனைஸ்டு ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பேர் வந்து ப்ரைவேட் ஈக்விட்டி. அதுக்கு கீழே ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட். இன்றைக்கி ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் தேவதைகள். இன்றைக்கி சென்னை ஏஞ்சல்ஸ் நாங்கள் உருவாக்கின நிறுவனம். அந்த சென்னை ஏஞ்சல்ஸ் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 300 தேவதைகள் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. யாரை பார்த்து ஐடியா மட்டும் இருந்தால் போதும், அவங்க ஃபண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஐடியா மட்டும் இல்லை, ஐடியாவோட ஒரு டீம், அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய டீம், இது 2 இருக்கிறப்ப நீங்கள் வந்து இந்த ஏஞ்சல்ஸ் ஒரு முதலாளியாக விருப்பம் இல்லாத முதலீட்டாளர்கள். அதுதான் இந்த வித்தியாசம். இந்த ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட், வெஞ்சர் கேபிட்டல், ப்ரைவேட் ஈக்விட்டி, இது எல்லாமே 1999க்கு முன்னால் கிடையாது, உலகத்தில் கிடையாது. ஓகே, இந்தியாவில் அந்த டயத்தில் வரும் பொழுது பயமில்லாமல் இதை எதிர்கொண்ட வெகு சில நிறுவனங்களில் முதன்மை நிறுவனம் நாங்கள். அதுக்கு அடுத்து வந்தது நாக்கிரி. அந்த நாக்கிரி எங்கள் துறையை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்தாங்க. ஆனால் அந்த டயத்தில் நிறைய வீழவும் செய்தார்கள். ஒரு 15 பேர் வெஞ்சர் கேபிட்டல் எடுத்தாங்க அந்த 2000 காலகட்டத்தில். 2000லேருந்து 2001 வரைக்கும் நாங்கள் ஒரு 3 நிறுவனங்கள்கிட்ட வெஞ்சர் கேபிட்டல் எடுத்தோம். எல்லாம் சேர்ந்து அன்னைக்கு தேதிக்கு 8.5 கோடி. அன்றைக்கி 8.5 கோடின்றது $2 மில்லியன். இன்றைக்கி அதே $2 மில்லியன் வந்து பார்த்திங்கன்னா 16 கோடி. ஒரு உவமைக்காக சொல்கிறேன். அந்த 8 கோடி எடுக்கிறப்போ எங்களோட டேர்ன் ஓவர் வந்து 10 கோடி தான். எங்களுடைய ப்ராஃபிட் வந்து 50 லட்சம் தான் அந்த டயத்தில். 2001 பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி ஒரு 10 கோடி டேர்ன் ஓவர் இருக்கக்கூடிய, 50 லட்சம் லாபம் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு மதிப்பு என்பது எங்களுக்கு அன்னைக்கு வந்து 100 கோடி மதிப்பு எங்களுக்கு வந்து. இந்த விந்தையை இன்னும் கூட பல இளைஞர்கள் புரிந்து கொள்வதில்லை. இன்றைக்கி தமிழ்நாடு வந்து ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் 5வது இடத்துல இன்றைக்கி இருக்குது. அந்த ஒரு நிலை வந்து மாற முடியும். இன்றைக்கும் கூட கர்நாடகா நம்மளோட அதிக ஸ்டார்ட் அப்ஸை உருவாக்கியிருக்காங்க. மகாராஷ்டிரா, டெல்லி, இங்கெல்லாம் வந்து ஸ்டார்ட் அப்ஸ் அதிகமாக இருக்குது. தமிழ்நாட்டில் இதை விட அதிகமாக வரணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. அதற்கு முக்கியமான விஷயம் இந்த 3 அம்சங்களையும், இந்த 3 வார்த்தைகளின் வித்தியாசத்தையும் புரிஞ்சுக்கிட்டோம். அதை தெரிந்தோ தெரியாமலோ ஒரு இன்சைட் எங்களுக்கு இருந்தது. அதை வச்சு நாங்கள் 2000 வெஞ்சர் கேபிட்டல் எடுத்தோம். வெஞ்சர் கேபிட்டல் 8.5 கோடி 3 நிறுவனங்கள்கிட்ட எடுத்து அதை வச்சு நாங்கள் இந்த புது பிஸ்னஸ் மாடல் ஹெச்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதவள மேம்பாட்டின் உட்பிரிவுகள் ஒரு 8 உட்பிரிவுகள் இருக்குன்னா, ஒவ்வொரு உட்பிரிவுலையும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு மாற்றம் கொண்டு வருவதற்கு. அப்போ அன்னைக்கு தேதிக்கு வந்து போர்ட்டல்னு சொல்லுவாங்க. ஒரு போர்ட்டல் எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஒரு 8 ஓர்ட்டல்ஸ் போட்டு ஒவ்வொரு துறைக்கும், இப்போ ஒரு மனிதன் வந்து ஒருத்தர் வந்து கம்பெனிக்குள்ளே வர்றாருன்னா, அந்த கம்பெனிக்குள்ளே வரும் முன் அவரை எப்படி ரெக்ரூட் பண்ணுறோன்றதுலேருந்து, வந்தது பின் அவரை வந்து எப்படி இண்டக்ட் பண்ணுறோம், அவரை வந்து எப்படி பிளேஸ் பண்ணுறோம் நிறுவனத்துக்குள்ளே, அவருக்கு என்ன பயிற்சிகள் தர்றோம், அவருக்கு பயிற்சிகள் கொடுத்து அவருடைய வளர்ச்சியை எப்படி நம்ம மானிட்டர் பண்ணுறோம், அந்த நிறுவனத்துக்கு தேவையான கட்டமைப்பு எப்படி அமைத்து தருவது, இது எல்லாமே உட்துறைகள் பார்த்துக்கிடுங்க. அதுக்கு உளவியல் சார்ந்த சோதனைகளுக்கே தனியாக ஒரு அசஸ்மெண்ட்னு ஒரு புது பிரிவே உருவான காலகட்டம் அது. இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் செஷன் கொடுத்து தான் நீங்கள் ஆமாம் பிளேஸ்மெண்ட் முன்னால் ட்ரைனிங், பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரைனிங், இது எல்லாமே மனிதவள மேம்பாடு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு துறையாக உலக அளவில் உருவெடுத்த காலகட்டம் அது. 1999-2000 பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஒரு நிறுவனம் வந்து ஒரே ஒரு ப்ரொமோட்டர், ஒரே ஒரு எம்ப்ளாயி, ஒரே ஒரு கிளையண்ட். ஆனால் அவங்க மதிப்பு வந்து அன்றைக்கு தேதிக்கு $1 பில்லியன். இன்னைக்கு தேதிக்கு $1 பில்லியன்ன்றது கிட்டத்தட்ட 8500 கோடி. அந்த நிறுவனம் வந்து அப்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணப்பட்டது. எங்களுக்கெல்லாம் அது புரியாத புதிராக இருந்தது. அப்போ நான் வந்து லதாவும் நானும் அமெரிக்காவுக்கு ஒரு ஃபெல்லோஷிப்பில் போயிருந்தேன். இன்றைக்கி அண்ணாமலை ஒரு ஃபெல்லோஷிப்புக்கு போனார் இல்லைங்களா, லண்டனில். அந்த ஃபெல்லோஷிப் வந்து அரசியல் சார்ந்த ஃபெல்லோஷிப்பு, இது வந்து தொழில் சார்ந்த ஃபெல்லோஷிப்பு, ஐசன்ஹோவர் ஃபெல்லோஷிப்னு சொல்லுவாங்க. ஐசன்ஹோவர்னால் ட்வைட் ஐசன்ஹோவர்னு அமெரிக்கா ஜனாதிபதியோட பேரில் இருக்கக்கூடிய ஒரு ஃபெல்லோஷிப்பு. 2 மாதங்கள் நானும் லதாவும் அமெரிக்க அரசாங்கத்துடைய சப்போர்ட்டில்
முழுமையாக அங்கே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு 15 மாநிலங்களை சுற்றி பார்த்து, அமர்த்திய சென் போன்ற ஒருவர் எங்களுக்காக கைடாக வந்தார் அந்த டயத்தில். வந்து அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கைடு இருப்பாங்க. அந்த கைடு வந்து நம்மளை அந்த 2 மாதத்தில் நம்முடைய பார்வை மாற்றி அமைப்பதற்காக, அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து புதிதாக உருவாவதற்கு யாரெல்லாம் நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அவங்க அப்பாயின்மெண்ட்லாம் கிடைக்கும் அந்த டயத்தில். பில் கிளின்டனுடைய கடைசி காலகட்டம் அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா, இறுதி டைமில் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு 5 பேர் 6 பேர், அப்போ இந்த ஃபார்ச்சூன் 500 நிறுவனங்களுடைய தலைவர்கள் டைம் கொடுப்பாங்க. பல ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அப்போ ஹார்வர்டில் போய் பார்த்தேன், மீட் பண்ணேன். ஜெஃப்ரி சாக்ஸ் அப்போ வந்து மிகப்பெரிய ஒரு அறிஞராக இருந்தவர். அப்போ வந்து அவர் வந்து சிகே பிரகலாதோட பார்ட்னராக இருந்தவர் ஜெஃப்ரி சாக்ஸ். இந்த திறன் வளர்த்தல்னு சொல்கிறோமே, ஸ்கில் டெவலப்மெண்ட் மிஷனுடைய தந்தை என்று கூட அவரை சொல்லலாம். அவர் சொன்னது அப்படியே வந்து வாஜ்பாய் அவர்கள் 2003-4 அந்த இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்சில் வந்து அதை இன்க்ளூட் பண்ணாங்க. அவருடைய அறிக்கை, அந்த ஹார்வர்டு அறிக்கையை வந்து எடுத்து சொல்லி, இந்தியா வந்து உலகில் தலைமை தாங்க வேண்டும் என்றால், வல்லரசாக வேண்டும் என்றால், இந்த திறன் வளர்த்தல் மிஷன் என்பது எவ்வளோ முக்கியம்னு வந்து வாஜ்பாயே பேசக்கூடிய அளவுக்கு அவரை நான் சந்திக்க முடிஞ்சது. அந்த இடத்துல போய் அங்கே யூஎஸில் போய் பார்க்குறது, யூனிவர்சிட்டிஸ், கம்பெனிஸ், கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அந்த 2 மாதத்தில் என்னுடைய பார்வையே விசாலம் அடைந்ததுன்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக இந்த 3 வார்த்தைகளுக்கு அர்த்தங்கள் வந்து மாறி வருவதை ஒரு அனுபவ ரீதியாக உணர முடிந்தது. திரும்பி வந்த உடனே வெஞ்சர் கேபிட்டல் எடுத்தோம். வெஞ்சர் கேபிட்டல் எடுத்து பிஸ்னஸ் மாடல் மாற்றி அமைச்சோம். 100 பேர் கொண்ட நிறுவனமாக இருந்த அந்த நிறுவனம் வந்து ஒரு 2000 முழுநேர ஊழியர்களுடன் வடிவமைத்தோம். அந்த வடிவமைப்பு வந்து ஓவர் த நெக்ஸ்ட் 9 இயர்ஸ் நாங்கள் அதை சாதித்தோம். முதல் 1000 கோடி நிறுவனம் என்பதை இந்த துறையில் நாங்கள் கால் பதிச்சு செய்ய முடிஞ்சது. முதல்ல ஒரு ஃபாரின் இன்வெஸ்டரை கொண்டு வந்த நிறுவனம் நாங்கள் தான். இந்த இதில் வந்து விடிஆர்ன்ற நிறுவனம், அது வந்து நெதர்லாண்ட்ஸோட நிறுவனம். அவங்க வந்து ஒரு வித்தியாசமான பிஸ்னஸ் மாடல் வச்சுருந்தாங்க. அவங்க வந்து உலகெங்கும் இருக்கிற தொழில் முனைவோருடைய கூட்டமைப்பாக அது அமைக்கப்பட்டது. ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க மினிமம் ஈக்விட்டி வச்சுருக்கணும். குறைந்தது 24% ஈக்விட்டி மட்டும் அதில் வச்சுருக்கணும். மிச்சம் இருக்கிற ஷேர்ஸ் வந்து அவங்க எடுத்துக்குவாங்க. ஆனால் சென்ட்ரலாக வந்து அவங்க லிஸ்டிங் போகிறது நெதர்லாண்ட்ஸில் ஆம்ஸ்டர்டாம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அவங்க லிஸ்டிங் கொண்டு போவாங்க. இது ஒரு வகையில் நம்ம கோஆப்ரேட்டிவ் மூவ்மெண்ட் மாதிரி. அதே நேரத்தில் வந்து கூட்டுறவு, இது வந்து ஒரு தொழில் முனைவோர்களின் கூட்டமைப்பாக இருந்தது அந்த காலத்தில். அவங்களோட நாங்கள் எங்களை இணைத்து கொண்டோம் 2004 வருடத்தில். அது ஒரு 4 ஆண்டுகள் பயணப்பட்டோம். என்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான காலகட்டம் அதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2004 2008 வரைக்கும் அந்த 4 ஆண்டுகளில் 18 இன்டர்நேஷ்னல் ஆஃபீஸஸ் கிரியேட் பண்ணோம். 18 கம்பெனிகள் நாங்கள் வந்து சிங்கப்பூரில் இருந்து மலேசியா, ப்ரூனை, ஹாங்காங், அந்த இடங்கள் எல்லாம், தாய்லாந்து, இந்த நிறுவனங்கள் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில். இங்கே இதில் மிடில் ஈஸ்டில் பார்த்தீங்கன்னா ஒமான்லேருந்து, ஒமான் ப்ளஸ் நம்ம சவுதி அரேபியா, அங்கே வந்து குவைத்து, பஹ்ரைனு, யுஏஇ, இந்த இடங்கள்லாம் எங்கள் நிறுவனங்களை உருவாக்கணும். யூரோப்பில் வந்து யூகேல பெரிய அளவுக்கு 3 ஆஃபீஸ் போட்டோம் அந்த டயத்தில். வந்து யூஎஸ் அஃப்கோர்ஸ் நாங்கள் 3 அலுவலகங்களுடன் ஹூஸ்டன்லேருந்து நியூ ஜெர்சி வரைக்கும் நாங்கள் நிறுவனங்களை உருவாக்கி, அந்த 18 அலுவலகங்கள் முழுமையாக இயங்கும் பொழுது இந்தியாவிலேருந்து வெளியே போகிறவங்க, இந்தியாவுக்கு வெளியேருந்து வர்றவங்க, இந்த மூமெண்ட் ஸ்கில் காரிடார்னு சொல்லக்கூடிய அதை நாங்கள் வந்து சாத்தியப்படுத்தணும். அந்த காலத்தில் வந்து அந்த அடுத்த 2 ஆண்டுகள் 2008 to 2010 வந்து இந்த விடிஆர் நிறுவனத்தை இன்னொரு நிறுவனம் வாங்கிச்சு விலைக்கு. ரான்ஸ்டாட் நிறுவனம் வாங்கிச்சு. அந்த ரான்ஸ்டாட் நிறுவனம் வந்து இன்றைக்கி உலகத்துடைய மிகப்பெரிய மனிதவள மேம்பாட்டு நிறுவனம். அவங்க வந்து $38 பில்லியன் உலக அளவில் பெரிய நிறுவனம் இருக்காங்க. அவங்க வந்து எங்களுடைய அந்த ஸ்டேக்கை வந்து விலைக்கு வாங்கினாங்க. 2010 டிசம்பர் அன்று அந்த நிகழ்வு நிகழ்ந்தது. இது ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி போயிட்டு இருந்ததுமா. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் நடக்கும், ஒரு புது தத்துவம் வரும். பிளாட்ஃபார்ம்னு சொன்னேன் இல்லைங்களா. இப்போ வந்து எல்லாருமே பிளாட்ஃபார்ம் கிரியேஷனை வந்து முக்கியமாக பார்க்குறாங்க. ஐடியில் மட்டும் இல்லாமல் எல்லா துறைகளும், உங்கள் ஊடகத்துறையிலையும் சரி, ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறதுன்றது. இப்போ நீங்கள் உருவாக்கிட்டு இருக்கீங்களே இந்த வெப் சேனல், இதுவும் கூட யூடியூப் இட்செல்ஃப் இஸ் அ பிளாட்ஃபார்ம் தான். அந்த பிளாட்ஃபார்மில் வந்து புதிய பரிணாமம் மீடியாவில், ஆமாம், அது வரும் பொழுது இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து
ஹெச்ஆரில் பிளாட்ஃபார்ம்ஸ் கிரியேட் பண்ணுறதுன்றது 2010 அதில் துவங்கி இன்று வந்து மிகப்பெரிய அளவில் உருவெடுத்து வந்துட்டு இருக்கு. இப்போ ஒர்க் டேன்னு சொல்லக்கூடிய நிறுவனம் வந்து உலகத்தில் பெரிய ஹெச்ஆர் பிளாட்ஃபார்ம். அவங்களுடைய மதிப்பு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இன்றைக்கி தேதிக்கு வந்து. ஸோ 2010 அதை நான் அந்த நிறுவனத்தை முழுமையாக ராண்ட்ஸ்டாடுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் பொது வாழ்வுக்கு வந்தேன். ஒரு 10 ஆண்டுகள் இருந்துட்டு இப்போ 4 ஆண்டுகளாக மீண்டும் இந்த ஹெச்ஆர் துறைக்கே திரும்பி வந்து, இந்த மீன் டைம் லதாவும் எனக்கு கீழே பணிபுரிந்த நான் வளர்த்த இருவர்கள் ஆதித்ய மிஸ்ரா, சந்தோஷ் நாயர் 2 பேர் வந்து ராண்ட்ஸ்டாட்லேருந்து வெளியே வந்தாங்க. அவங்க 5 ஆண்டுகள் அங்கே ஒர்க் பண்ணிட்டு. ஸோ 2015 ஒரு புது பிறவி எடுத்தோம். புது பிறப்பு கமர்ஷியலாக ஸ்பீக்கிங் பார்த்தீங்கன்னா அந்த சிஎல்ஹெச்ஆர்ன்ற நிறுவனத்தை உருவாக்கணும். இந்த நிறுவனம் வந்து இப்போ 10 ஆண்டுகளுக்குள்ள 10 ஆண்டு இந்த ஜூலையில் தான் முடியும். இந்த 10 ஆண்டுகளுக்குள்ள ஒரு 1500 கோடி இந்த வருஷம் டேர்ன் ஓவர். மோர் இம்பார்ட்டன்ட்லி இந்த நிறுவனத்துடைய மதிப்பு இன்னைக்கு தேதிக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட 800 கோடிக்கு இன்னைக்கு இந்த நிறுவனத்துடைய மதிப்பு உருவாயிருக்கு. சிஎல்ல என்ன மாதிரியான ஒர்க்ஸ் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? அதே இப்போ மாஃபாவில் என்ன பண்ணமோ அந்த டயத்தில் 8 உட்பிரிவுகளில் நாங்கள் இருந்தோம். இப்போ வந்து அதே துறையில் எல்லா இதுலேயுமே ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறது. இப்போ அசஸ்மெண்ட் முன்னால் வந்து நாங்கள் ஃபிசிக்கலாக பண்ணிகிட்டு இருந்தோம்னா இன்றைக்கி வந்து அதை முழுமையாக டிஜிட்டலாக கொண்டு போகிறது. அசஸ்மெண்ட்டுன்றது உளவியல் சோதனைகள். ஒரு நிறுவனத்தில் ஒரு ஆளை எடுக்கிறதுக்கு முன்னால் அவங்களுக்கு என்ன பரிசோதனைகள் செய்கிறீங்க, சைக்கோமெட்ரிக் டெஸ்டிங் கொடுக்குறீங்க, சிமுலேஷன் கொடுக்குறீங்க. இப்போ வந்து உலகளாவிய இடத்துல பார்த்தீங்கன்னா யாருமே ஒரு கேண்டிடேட்டை நீங்கள் பெர்மனெண்ட்டாக எடுக்கிறதுக்கு முன்னால் பல சோதனைகள், முன்னால் ஒரு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், ஒரு இன்டர்வியூ குரூப் டிஸ்கஷன் இருக்கும். அந்த மாதிரி இருந்த காலகட்டம் இன்றைக்கி மாறிடுச்சு. இன்றைக்கி வந்து பல அம்சங்களில் அவங்கள எவாலுவேட் பண்ணி தான் எடுக்கிறாங்க. முறை சார்ந்த தொழில்களில் நீங்கள் எதில் போய் சேர்ந்தீங்கன்னாலும் சரி, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 33% நிறுவனங்கள், 3இல் 1 நிறுவனங்கள் ஏதோ ஒரு உளவியல் சோதனையை வச்சு தான் எடுக்கிறாங்க இன்றைக்கி வந்து பெர்மனெண்ட் ஜாப்ஸ்குள்ளே போகிறதுக்கு. அந்த இது ஒரு பக்கம். இன்னொன்று, கம்பெனிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு டெவலப்மெண்ட் சென்டர் கிரியேட் பண்ணி ஒரு ப்ரொமோஷன் நீங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு போனோம்னா அந்த ப்ரொமோஷன் பண்ணக்கூடியவங்க யார் அப்படின்றதுக்கு அந்த பரிசோதனைகள் செய்யப்படுகின்றன. இந்த துறையில் இன்றைக்கி முதலிடத்துக்கு வந்திருக்கோம். 10 ஆண்டுகளுக்குள்ளே நாங்கள் வந்து இந்த துறையில் அசஸ்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்னு சொல்லக்கூடியது. அதே போல் டெவலப்மெண்ட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஜிட்டலி அக்வயர்ட், டிஜிட்டலி டெலிவர்ட்னு சொல்லுவாங்க. இப்போ பெண்களுக்கான பெண் மேலாண்மையாளர்களுக்கான மிகப்பெரிய ட்ரைனிங் ப்ரோக்ராம் இன்றைக்கி எதுன்னு பார்த்தீங்கன்னா 1000 விமன் லீடர்ஸ் ப்ரோக்ராம். ஒரு 1000 பூக்கள் மலரட்டும்ன்ற மாதிரி 1000 பெண்கள் ஒரே நேரத்தில் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்கள வந்து அடுத்த கட்டத்துக்கு வைக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக நாங்கள் சிஎல்ஹெச்ஆரில் உருவெடுத்திருக்கோம். இது வந்து ஒரு 8 நிறுவனங்களை நாங்கள் அக்வயர் பண்ணியிருக்கோம் இந்த 10 ஆண்டுகளுக்குள்ளே. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து 18 ஆண்டுகள் ஆச்சு எங்களுக்கு 1000 கோடி டர்ன் ஓவர் கொண்டு வர்றதுக்கு. அதில் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக வந்து ஓன் நிறுவனத்தை வச்சு வளர்ச்சி, ஆர்கானிக் க்ரோத்னு சொல்லக்கூடியதாக இருந்தது. இந்த வாட்டி வந்து ஒரு 8 நிறுவனங்களை நாங்கள் அக்வயர் பண்ணி சிறு நிறுவனங்களை எங்களோட ஒருங்கிணைத்து அந்த சினர்ஜின்னு சொல்லக்கூடிய ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போகிற விஷயத்தை கொண்டு வந்து இப்போ இந்த 1500 கோடியை நாங்கள் சாதிக்க முடிஞ்சிருக்கு. இந்த முறை வந்து சென்ற முறை போல் இல்லாமல் ஸ்டாக் மார்க்கெட்டில் மிகப்பெரிய எழுச்சி இருந்திருக்கு. உங்களுக்கு தெரியும், கடந்த 5 ஆண்டுகளாக இந்திய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் குறிப்பாக எஸ்எம்இ செக்டர்னு சொல்லக்கூடிய சிறு குறு நிறுவனங்கள் பல நல்ல லிஸ்ட் ஆகி கொண்டு போயிட்டுருக்குறாங்க. நாங்கள் வந்து எங்களுக்கு இப்போ ஒரு சைஸ் இருக்கிறதுனால மெயின் எக்ஸ்சேஞ்சிலேயே என்எஸ்சி, பிஎஸ்சின்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நேரடியாக லிஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த துறையில் லிஸ்டான 7 நிறுவனங்கள் இந்தியா முழுக்க இருக்குது. முதல் நிறுவனமாக தமிழ்நாட்டிலேருந்து நாங்கள் தான் அதில் லிஸ்டிங் கொண்டு போகிறோம். அந்த லிஸ்டிங் கொண்டு போகிறப்போ எப்படி ஒரு வேல்யூவேஷன் வெஞ்சர் கேபிட்டல் கிடைக்குதோ அதே போல் இதில் வந்து நேரடியாக ஐபிஓன்னு சொல்லக்கூடிய இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் கொண்டு போகிறோம். அது வந்து தமிழகத்திலேருந்து போகக்கூடிய முதல் நிறுவனமாக எங்கள் சிஎல்ஹெச்ஆர் நிறுவனம் இருக்கும். சிஎல் தான் வானம், எக்ஸ்பான்ஷன் இந்த மாதிரி அர்த்தம் ஃப்ரெஞ்சு மொழியிலமா. மாஃபானா நம்பிக்கை, வாக்கு, ஐ கிவ் மை ப்ராமிஸ் டு யூன்னு சொல்லக்கூடியது தான் மாஃபா. அதுவும் ஃப்ரெஞ்சு வார்த்தை தான். இந்த வார்த்தையும் வந்து அங்கேருந்து நாங்கள் எடுத்துருக்குறோம். சிஎல் அப்படின்னா வானம், வானம் போல் விரியட்டும் உங்கள் கனவுன்ற ஒரு
பஞ்ச் லைன் தான் நாங்கள் வச்சு கொண்டு போகிறோம். இதுதான் இப்போ இந்த காலகட்டத்தில் நாங்கள் செஞ்சிட்ருக்கிற பணிமா. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இங்கே இந்தியாவில் ஆரம்பித்த ஒரு பிஸ்னஸ் இன்றைக்கி உலக நாடுகளில் நிறைய இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே இல்லை, இந்த 2வது அவதாரத்தில் முழுக்க இந்தியாவில் மட்டுமே இது பண்ணிட்டு நான் இருக்கோம். மாஃபாய் இப்போ மாஃபாய் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆரம்பிச்சது உலகத்தில் நாடுகளில் நிறைய இடத்துல இருக்குது இல்லையா? இங்கேருந்து நீங்கள் வெளிநாடுகளுக்கு இந்தியர்களை அவங்களோட திறனை பார்த்துட்டு வேலைக்கு அமர்த்துறப்போ இங்கே நம்மளோட மனித வளம் மற்ற நாடுகளோட அதிகமாக இருக்குதா? குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லை? குவாலிட்டின்றதை விட ரெலவன்ஸ் தாம்மா. எது ரெலவெண்ட்டாக இருக்கோ, எங்கே துறையில் தேவைப்படுதோ அந்த இடத்துல அந்த மனித வள மேம்பத்தை கொண்டு சேர்க்கணும். இப்போ எண்ணெய் எரிவாயு துறை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் தான் நாங்கள் முதல்ல துவங்கிய இடம் மாஃபாவில். இதெல்லாமே நான் மாஃபா பற்றி சொல்கிறேன். மாஃபா இப்போ சிஎல்ஹெச்ஆருடைய ஒரு பிராண்ட். எங்களுக்கு இங்கே சிஎல்ஹெச்ஆரில் இன்னைக்கு மாஃபாய் வர வந்திருக்கு, கொண்டு வந்திருக்கிறோம். ஏன்னா அந்த கம்பெனியை நான் விற்றுட்டு பிராண்டை திருப்பி வாங்கிட்டேன். ஏன்னா பிராண்ட் ஒரு மதிப்புமிக்க பிராண்டாக உருவெடுத்துருச்சு. அதனால் இப்போ எங்களுக்கு இருக்கக்கூடிய மதிப்புமிக்க பிராண்ட்ஸ் 6 பிராண்ட் வச்சுருக்கிறோம் இன்னைக்கு தேதிக்கு. அதில் ஒன்று மாஃபாவாக இன்றைக்கி கொண்டிருக்கோம். இன்டர்நேஷ்னல் ரெக்ரூட்மெண்ட் இது நீங்கள் சொல்லக்கூடிய வேலைக்கு இன்டர்நேஷ்னலாக கொண்டு போகிறது என்னுடைய முதல் அவதாரம் மாஃபாவுடைய பணி. அது இன்னும் கூட பெரிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு துறை. பப்ளிக் இஷ்யூக்கு அப்புறம் நாங்கள் அதை மீண்டும் கொண்டு வர போகிறோம். மீண்டும் பல இடங்களில் கால் பதித்து அலுவலகங்களை உருவாக்கி அங்கே டிஜிட்டலாக இவங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான பணியை செய்ய போகிறோம். எந்த துறைகள் அந்த வாய்ப்பு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் கூட எண்ணெய் எரிவாயு துறையில், ஆயில் அண்ட் கேஸ்னு சொல்லக்கூடிய துறையில், இபிசின்னு சொல்லக்கூடிய உட்கட்டமைப்பு, என்ஜினியரிங், ப்ரொக்யூர்மெண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன், சூப்பர்விஷன்னு சொல்லக்கூடிய ஃபங்க்ஷன்ஸில் இன்னும் கூட பெரிய தேவை இருக்குதுன்னு நினைக்கிறேன். அங்கே இந்தியாவிலேருந்து வெளியே போகிறவங்க ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னா, இன்னும் கூட எண்ணெய் எரிவாயு துறையில் போகிறது அதில் ஒரு 15லேருந்து 20 விழுக்காடு வரைக்கும் அந்த துறையில் போகிறாங்க. ஆயில் ரிகர்ஸாக இருக்கலாம், டெக்னீஷியன்ஸாக இருக்கலாம். இன்னும் கூட அந்த மிடில் ஈஸ்ட்டுக்கு மட்டுமே சென்று கொண்டு இருந்தவர்கள் இன்றைக்கி உலக அளவில் செல்ல துவங்கியிருக்கிறாங்க ஆயில் அண்ட் கேஸை பொறுத்த வரைக்கும். ஆனால் எந்த அளவுக்கு போகிறாங்களோ அந்த அளவுக்கு திரும்பி வர்றவங்க எண்ணிக்கையும் அதிகமாகிட்டு இருக்கு. ஏன்னா குறிப்பாக மிடில் ஈஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ எமிரேட்டைசேஷன், அது கல்ஃபில் இருக்கவங்களுக்கே மண்ணின் மைந்தர்களுக்கு பணியாற்றும் வாய்ப்பை தருவதுன்றது. குறிப்பாக ஒமான் போன்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னா ஒமானிஸ் இன்னைக்கு நல்ல ஸ்கில்டு பீப்புளாக எமர்ஜ் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இடங்களில் நம்மோட தேவை குறைந்து கொண்டே செல்கிறது. ஓகே, ஆனால் பல புது நாடுகள் உருவெடுத்து வருகின்றன. இப்போ பிரேசிலோ அர்ஜென்டினாவோ நம்ம மேன் பவர் போக ஆரம்பிச்சிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா. ஸோ இதனால் இது மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனால் பல துறைகளில் இப்போ ஆயில் அண்ட் கேஸ், எண்ணெய் எரிவாயோட விலை கூடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே ப்ராஜெக்ட்ஸ்லாம் டக்குன்னு வந்துடும். அந்த ப்ராஜெக்ட் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போவோம். இப்போ சவுதியில் அதிகமாக ப்ராஜெக்ட்ஸ் வருது. அசர்பைஜான் போன்ற இடங்களில் இந்த நம்ம ரஷ்யாவிலேருந்து பிரிந்து வந்த பாகங்கள் அதில் நிறைய இருந்தாங்க நம்ம எண்ணெய் எரிவாயு துறையில். ஈவன் யுக்ரைனில் கூட உங்களுக்கு தெரியும், சண்டையில் மாட்டிகிட்டு இருக்கிறப்ப ஆயிரக்கணக்கான பேர் நம்ம எடுத்து கொண்டு வர வேண்டியிருந்தது. அதில் பலரும் எண்ணெய் எரிவாயு துறையில் இருந்தவங்க அந்த காலகட்டத்தில். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா உலகத்தில் நம்ம செல்லக்கூடிய நாடுகள் என்பது விரிந்து கொண்டே வருகிறது. ஓகே, இது ஒரு சாம்பிள் தான். ஐடியில் பெருமளவுக்கு இப்போ H1 விசா இந்த மாதிரி பிரச்சனைகள் இதெல்லாம் தாண்டி அமெரிக்காவில் போய் கால் பதித்தவர்கள் நிறையா இருக்கிறாங்க. ஆனால் இந்த மைக்ரேஷன் ஆஃப் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிபிஓன்னு சொல்கிறோமே, அது வர துவங்கியதில் இருக்குது. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அண்டர் கிரவுண்ட் கேபிள்ஸ் நம்ம லே பண்ணுது. இப்போது பல வாய்ப்புகள் டெக்னாலஜி மூலமாக நேரம் இங்கிருந்தே பணி செய்யக்கூடிய ஒரு பெரு வாய்ப்பு கிடைத்தது. இதனால் உங்களுக்கு அந்த அமெரிக்காவில் போய் ஒர்க் பண்ணுறது, இல்லை யூகேயில் போய், இல்லை பாரிஸில் போய் ஒர்க் பண்ணுறது, ஜெர்மனியில் போய் ஒர்க் பண்ணுறதுன்ற தேவையே குறைஞ்சி போச்சு. ஓகே, அங்கே நிறுவனத்து இங்கே துவங்கு, அதே ரேட் உனக்கு இங்கே கிடைக்கும். அந்த ரேட்ஸும் குறைந்து கொண்டே செல்கின்றன. இந்தியாவில் இருக்கிற பெரு நிறுவனங்கள் இப்போது HCLஓ, இன்ஃபோசிஸோ, TCSஓ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் அங்கே வச்சுருக்காங்க, எவ்வளோ பேர் இங்கே வச்சுருக்காங்கன்றதில் அங்கே வச்சுருக்கிற எல்லாமே அவர்களே அங்கே நிறுவனத்தை உருவாக்கி லோக்கல்ஸ் எடுத்து அதுக்கு ஈக்குவலாக இந்தியர்களை கொண்டு போகிறதுன்ற ஒரு காலகட்டம் வந்துருச்சு. அதனால் இப்போ ஐடியை பொறுத்த வரைக்கும் இங்கே ஐடி துறையில் செய்யக்கூடிய பணிகள் நம்ம வெளியே போய் ஆட்களை வச்சு பண்ணுறதை விட அதிகமாகிடுச்சு இங்கே இருக்கிற பணிகள் ஸோ அதனால் இந்த மைக்ரேஷன் ஆஃப் பீப்புள் வெளியே ஆட்களை கொண்டு போய் சேர்க்குறதுன்றதில்
எண்ணெய் எரிவாயு துறைக்கு அடுத்து தான் இன்னைக்கு ஐடி துறை இருக்குது. அதே போல் மூன்றாவது துறை இப்போ பிஎஃப்எஸ்ஐன்னு சொல்லக்கூடிய வங்கித்துறை, நிதித்துறையில் பார்த்தீங்கன்னா நிறைய உலகத்தில் டாமினேட்டாக இருக்கிறது இந்தியர்கள் தான். இன்னைக்கு வந்து அதே மாதிரி தலைமை பொறுப்பு பெப்சிலேருந்து ஆரம்பிக்கிட்டோம், கூகுள், மைக்ரோசாஃப்ட், அது இதெல்லாமே எண்ணிக்கை குறையாக இருக்கும். அதுவும் கூட அந்த கல்லூரிகளில் படித்து அங்கேயே ஜாப் எடுத்துகிட்டு வர்றவங்களுக்கு அதிகமான ஒரு மதிப்பு இருக்குது. இப்போ இன்னைக்கு ஷானல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஷானல்ன்ற இது வந்து லக்ஸுரி ஒரு பிராண்ட் பாரிஸில். அதனுடைய தலைமைத்துவம் வந்து லீனா நாயர்னு ஒரு பொண்ணுக்கு கிடச்சிருக்கு. என்னோடய ஜூனியர் எக்ஸ்எல்ஆர்ஐ நான் படித்த கல்லூரியோட எனக்கு 2 வருஷம் ஜூனியர் அவங்க இன்றைக்கி குளோபல் சிஇஓ அங்கே பாரிஸில் இருந்து ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒரு உலகளாவிய மல்டிநேஷ்னலில் ஒர்க் பண்ணி அந்த மல்டிநேஷ்னலாக அங்கே போஸ்ட் பண்ணப்பட்டு அங்கிருந்து இந்த ஒரு சிஇஓ வாய்ப்பு கிடைச்சி போயிருக்கிறாங்க. ஸோ இப்போ இன்றைக்கி சுந்தர் பிச்சை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். அவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெக்னாலஜி, அதுக்கு மேலே மேனேஜ்மெண்ட் கேப்பபிலிட்டி, அதை வச்சு அங்கேருந்து ஜாபு. ஆனால் அங்கே போய் ஒரு பிஜி பண்ணி அங்கேருந்து போனவர் அவர் வந்து. இந்த தலைமைத்துவத்துக்கு வர்றது வந்து அடாப்டபிலிட்டி அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துகிட்டு போகலாமா? இந்தியர்கள் அதிகமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான ரீசன் என்னவா இருக்கும்? இல்லைங்க, இந்தியர்கள் ப்ரொபோர்ஷனேட்லி நம்ம ஜனத்தொகைக்கு தக்கனதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து உலகத்தில் 18% இந்தியர்கள் தானே, ஓகே. ஆனால் இப்போ பெருநிறுவனங்களில் 18% நம்ம வந்து சிஇஓவாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை தான், அந்த அளவு இல்லை. இப்போ ஃபார்ச்சூன் 500 நிறுவனங்களில் 500 ஃபார்ச்சூன் 500 நிறுவனங்களில் இந்த மிஞ்சி போனால் ஒரு 10 பேர் இந்தியர்கள் இருப்பாங்க, ஓகே. இந்தியாவில் இருக்கிற ஃபார்ச்சூன் 500 நிறுவனங்களே இன்றைக்கி 8 நிறுவனங்கள், மறந்துடாதீங்க, 8 நிறுவனங்கள் வந்து ஃபார்ச்சூன் 500 நிறுவனங்களாக இருக்கும். அந்த 8க்கும் இந்தியர்கள் தலைவர்களாக இருக்காங்க. அது போய் இருக்கக்கூடிய உங்க வந்து ஒரு 10 பேர் நான் எண்ண முடியும் இன்னைக்கு தேதிக்கு வந்து. இது வந்து மிக அதிகம் நான் நினைக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியர்களுக்கு இருக்கிற தகுதிக்கும் திறமைக்கும் இதை விட அதிகமாக இருக்கணும். பல தடைகளை தாண்டி இந்த 18 பேர் சாதிச்சிருக்கிறாங்க. இந்த 18 பேருன்றது 500ல் 18, இருக்க வேண்டியது 100ல் 18. நம்ம உலகத்தில் 100ல் 18 பேர் இந்தியர்கள், ஓகே. அப்படிங்கிறப்ப நம்ம சட்டப்படி 90 பேர் இருக்கணும், ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் இதை நான் கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்குறேன். நம்ம வந்து ஒரு இந்திரா நதியோ ஒரு சுந்தர் பிச்சையோ இருக்கிறத வச்சு நம்ம புலகாங்கி தான் அடையக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சட்டப்படி நம்ம இருக்கிற மனிதவள மேம்பாட்டுக்கு திறமைக்கு 100க்கு 18 பேர் நம்ம இங்கே இருக்கணும். 100க்கு 18 90 பேர் நம்ம வந்து ஃபார்ச்சூன் 500 நிறுவனங்களில் தலைமையாக இருக்கணும். 18% ஃபார்ச்சூன் 500ல் இந்தியாவிலேருந்து நிறுவனங்கள் வரணும். அப்போ 90 நிறுவனங்கள் சிஇஓவாக நம்ம அனுப்புறதுக்கு தாண்டி நம்ம ஒரு ஆண்டர்பிரினராக கொண்டு இங்கேருந்து உருவாக்கணும்னு நான் சொல்கிறேன். ஃபார்ச்சூன் 500ன்றது இப்போ இந்த என்ட்ரியை பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட $30 பில்லியன். $30 பில்லியன் 30 × 8,000 கோடி வச்சுக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 2,40,000 கோடி நிறுவனம் தான் அந்த ஃபார்ச்சூன் 500க்கு உள்ளே போக முடியும். அதுபோல் 8 நிறுவனங்கள் போயிருக்கு. அந்த 8 நிறுவனங்களில் பொதுத்துறை நிறுவனங்கள் அதிகமாக இருக்குது. இந்தியன் ஆயில் கார்பரேஷனோ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோ, இந்த மாதிரி வந்து ஓஎன்ஜிசியோ இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா தனியார் துறையில் ஃபார்ச்சூன் 500 நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டது ஒரு 4 நிறுவனங்கள் தான் அங்கே உள்ளே போயிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கிற தகுதிக்கும் திறமைக்கும் இந்தியாவுக்கு இருக்கிற வளங்களுக்கு இன்னும் பெரிய அதிகமாக நிறுவனங்கள் உருவெடுப்பது காலத்தின் கட்டாயம் நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து எல்லாம் ஸ்டார்ட் அப்ஸ் வந்துட்டு இருக்கு. இந்த ஸ்டார்ட் அப்ஸ் எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் என்பது ஐகான்ஸ் கிரியேட் பண்ணப்படுவது. ஐகான்ஸ், பெருநிறுவனங்கள் வரணும். ஏன்னா இப்போ நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக நான் இதை தமிழ் ஆடியன்ஸுக்கு பேசுகிறப்போ, தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு ஒரு ஸ்டார்ட் அப் கேபிட்டல், ஒரு வெஞ்சர் கேபிட்டல் எடுக்கிறதோ ஏஞ்சல் எடுக்கிறதோ அது ஒரு பண்பாடாக உருவெடுத்து விட்டது. ஆனால் இன்னும் கூட ஒரு ஐபிஓ போடணுன்றது வந்து ஒரு பெரிய டிரைவிங் ஃபோர்ஸாக இல்லை. ஈவன் கேம்பஸஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐபிஓ மூலமாக நான் வந்து பப்ளிக் ஃபண்ட்ஸ் எடுப்பேன். நீங்கள் இன்றைய டேட்டில் இருக்க யங்ஸ்டர்ஸ் பற்றி பேசுகிறீங்களா? இப்போ நான் அதே தான். இப்போ நீங்கள் 2000 இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணீங்க, மாஃபாய் ஸ்டார்ட் பண்ணுறப்போ இருந்த ஒரு மனித வளமும் இன்றைக்கி இந்த 2K கிட்ஸ்க்கு நீங்கள் ட்ரெயின் பண்ணதும் எந்த அளவு டிஃப்ரெண்ட்டாக இருக்குதா, இல்லை சேலஞ்சிங்காக இருக்குதா? இல்லை, நான் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஓகே, இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியா பொறுத்த வரைக்கும் ப்ரீமியர் இன்ஸ்டிடியூட்ஸ் நிறையா வந்துருச்சுங்க. இப்போ MBA எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐஎம்ஸ் பெருகிவிட்டது, XLRI போன்ற நிறுவனங்கள், ஜம்னாலால் பஜாஜ் போன்ற நிறுவனங்கள், இவங்க எல்லாமே வந்து குவாலிட்டி எஜுகேஷன் இன்றைக்கி தரப்படுகிறது. இன்டர்நேஷ்னல் ஈக்குவலண்ட்டாக நம்ம குவாலிட்டி எஜுகேஷன் தர்றோம். இன்றைக்கி வந்து ஒரு வாட்டனுக்கோ ஆக்ஸ்ஃபோர்டுக்கோ ஹார்வர்டுக்கோ நிகரான நிறுவனங்கள், நான் படித்த ஆல்மா மேட்டர் XLRI உட்பட பல நிறுவனங்கள் அந்த ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஆய்வு என்பதற்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு
அவங்க செய்கிற ஆர்என்டின்னு சொல்லக்கூடிய நிறுவனங்கள். ஆர்என்டியை வந்து முன்னெடுத்து கொண்டு போகிறது வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த நாடுகளில் பார்த்தீங்கன்னா ஹார்வர்டோ வாட்டனோ இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிசர்ச்சுக்கு அவங்க கொடுக்குற முக்கியத்துவம் மிக அதிகமான முக்கியத்துவம், கன்சல்டிங்க்கு அவங்க கொடுக்குற முக்கியத்துவம் மிக மிக அதிகம். ரிசர்ச் அண்ட் கன்சல்டிங்னு சொல்லுவாங்க. இந்த 2 லெக்ஸுக்கும் கல்விக்கு தரக்கூடிய அதே அளவுக்கு அங்கே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இங்கே நம்ம ப்ரீமியர் இன்ஸ்டியூட்டில் அதுக்கு வந்து அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இன்னும் தரப்படவில்லை. இதை பண்ணாங்களாலே குளோபல் ரேட்டிங்ஸ் இன்றைக்கி வந்து 2-3 குளோபல் டைம் ரேட்டிங் இருக்குது, QS ரேட்டிங் இருக்குது. இதிலெல்லாம் இன்னும் நம்ம முன்னெடுத்து சென்று விடுவோம் என்பது என்னுடைய நம்பிக்கை. ஆனால் இதிலிருந்து உருவாகி வரக்கூடிய தொழில் முனைவாளர்கள், இந்த இன்ஸ்டியூட்லேருந்து வர்றவங்க, ஈவன் இந்த இன்ஸ்டியூட்டே இல்லாமல் காலேஜ் ட்ராப் அவுட்டாக இருந்து கம்பெனி ஆரம்பிக்கிறவங்க, இப்போ ஸ்டார்ட் அப் கல்ச்சர் நல்லா வந்துருச்சுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த 2K கிட்ஸை விட நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ கேம்பஸில் படித்து ஒரு 2005க்கு மேலே பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா, அந்த பையங்களுக்கு இன்னும் நம்ம போதிய அளவு பொது மக்களுடைய நிதியை எடுத்து நான் வந்து ஒரு நிறுவனத்தை கட்டமைப்புன்றது அவங்க மனசில் இன்னும் ஒரு ஆதர்ஷமாகப்படவில்லை. இது வந்து இதான் நான் ஆக போகிறேன். இப்போ அம்பானி கதையை வந்து எல்லாரும் சொல்கிறோமே தவிர, அம்பானி வந்து பப்ளிக் ஃபண்ட்ஸை எந்த அளவு லிவரேஜ் பண்ணார், ஒரு ஃபுட்பால் கோர்ட்டில் வந்து ஏஜிஎம் நடத்தினார், இதெல்லாம் வந்து இன்றைய இளைஞனுக்கு ஒரு பெரிய புல்லாக இல்லை இன்னைக்கு தேதிக்கு பார்த்தீங்கன்னா. ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து பப்ளிக் இஷ்யூ மூலமாக சென்றவர்கள், இப்போ ஹேட்சன் போன்ற நிறுவனங்கள் உங்களுக்கு தெரியும். ஹேட்சனுடைய வளர்ச்சியில் இப்போ சந்திரமௌலி அண்ணா வந்து அவங்க சந்திரமோகன் ஆட்சி வந்து அவங்களுடைய கதையே இன்னும் பலருக்கும் தெரியாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஆரம்பித்து ஐஸ்கிரீம் பால் வியாபாரம் போய் பால் வியாபாரத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை கட்டமைத்து இன்றைக்கி நம்பர் 1 டெய்ரி நிறுவனம்னா அவங்க தான். அதை வந்து அதில் பொது சந்தை, பொது பணச்சந்தைன்னு சொல்லக்கூடிய காமன் மார்க்கெட், ஒரு எங்கேயோ முகமில்லாத ஒரு இன்வெஸ்டர் குஜராத்லேருந்து ராஜ்கோட்லேருந்து இருக்கிறவர் வந்து ஒரு தமிழக நிறுவனமான ஹேட்சனில் இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. எனக்கு அந்த ஆஸ்பெக்ட் வந்து இன்னும் நம்ம இளைஞர்களுக்கு பெருசாக புரியலை. இந்த நிறுவன கர்த்தாக்களும் கூட அதை பற்றி பெருசாக பேசிக்கிறது இல்லை. ஃப்ராங்காக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு பிடிகுட்டி மனப்பான்மையும் நம்ம தொழில் முனைவோர்கிட்ட இருக்குது. தமிழக தொழில் முனைவோர்கிட்ட இன்றைக்கி எல்லாமே சொல்கிறாங்க. இப்போ ஏன் வந்து இத்தனை யூனிகார்ன்ஸ் இருக்குது, இத்தனை யூனிகார்ன்ஸில் வந்து ஏன் தமிழர்கள் உருவாக்கிய யூனிகார்ன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு 5 ஆண்டுகளுக்குள்ளே $1 பில்லியன் வேல்யூவேஷனுக்கு போல நிறுவனங்களுக்கு யூனிகார்ன்னு பேர் கொடுக்குறாங்க. அந்த யூனிகார்ன்ற பேர் வந்து ஒத்த கொம்பு குதிரை வந்து ரேர் திங்ஸ், அது வந்து காண கிடைக்காத ஒரு விஷயம், அதை வந்து சாத்தியப்படுத்தக்கூடிய விஷயம் தானே, அதுக்கு யூனிகார்ன்ற பேர் வச்சுருக்கிறாங்க. ஏன் வந்து இன்றைக்கி 125 யூனிகார்ன்ஸ் இந்தியாவில் இருக்குது. அதில் தமிழர்கள் உருவாக்கி யூனிகார்ன்னு பார்த்தீங்கன்னா 8 நிறுவனங்கள் தான். ஓகே, ஸோ ஏன் வந்து இவ்வளோ குறையாது? அதே இதை வந்து ஓப்பனாகவே சொல்கிறேன். இப்போ நான் மார்வாடி கம்யூனிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைந்தது 50 விழுக்காடு அவங்க தான் இருக்காங்க இதில் வந்து இந்த யூனிகார்ன்ஸ் கிரியேட் பண்ணுறதுல. ஸோ என்ன அவங்க வித்தியாசமாக பண்ணுறாங்க, காலேஜ் எஜுகேஷன் தாண்டி இதை சைடில் பிஸ்னஸே அவங்களுக்கு சொல்லி கொடுத்து, அதை தாண்டி ஃபேமிலி எஜுகேஷன் அவங்களுக்கு நல்லா இருக்குது. இப்போ இங்கே தமிழ்நாட்டிலேருந்து வந்த ஒரு யூனிகார்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இங்கே டைட்டனோட இப்போ அந்த நிறுவனத்தை மர்ஜ் பண்ணிட்டாங்க. அந்த நிறுவனத்தில் ஒருத்தவர் உருவாக்குனவர் சஞ்செட்டி கேரட் லேன் அப்படின்ற நிறுவனம் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்த முதல் யூனிகார்ன். ஓகே, அந்த மதிப்பு வந்து அவங்களுடைய மதிப்பு $1 பில்லியன் தாண்டி இருந்தது. அந்த நிறுவனத்தை அந்த மிஸ்டர் சஞ்சேட்டி வந்து மிதுன் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன் சஞ்சேட்டி வந்து அவர் விற்றப்போ அவருக்கு கிடைத்த பணம் மட்டுமே 4,500 கோடி. ஓகே, அவருடைய ஷேரை அவர் விற்றுறாரு. அந்த விற்றதுக்கு கிடைச்ச பணத்தை வச்சு இன்றைக்கி பல தொழில் முனைவோர்களை உருவாக்கக்கூடிய ஒரு வெஞ்சர் கேபிட்டல் செட் பண்ணி நடத்திட்டு இருக்கிறார், இதே சென்னையில். ஓகே, ஆனால் யாருக்குமே வந்து இப்போ ஒரு மிதுன் சஞ்செட்டியோடைய வாழ்க்கையோ, அந்த பையனுக்கு வயசே இன்னும் 40 தாண்டலை நினைக்கிறேன், இன்னைக்கு கூட 38-39 வயசு தான் இருக்கும். ஓகே, எல்லாருக்குமே அவருங்க அப்பா அம்மா நடத்திட்டு இருந்த ஜெய்ப்பூர் ஜெம்ஸ் நிறுவனம் தெரியும். ஆனால் இவர் வந்து தனி பாதையில் சென்று ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி கேரட் லைன் ஒரு ஸ்டார்ட் பிளாட்ஃபார்ம். ஓகே, அதிலிருந்து கொண்டு போனார் இந்த விஷயங்கள். அதை ஒரு காலகட்டத்தில் டைட்டன் போன்ற நிறுவனம் சண்டை போட்டு வாங்கினாங்க. அந்த நிறுவனத்தை வந்து 4,500 கோடி கொடுத்து வாங்குறாங்க. இந்த கதைகள் நம் இளைஞர்களுக்கு புகுத்தப்பட வேண்டும். பலருக்கு வந்து இன்னும் வால்மார்ட் எப்படி ஆரம்பிச்சதுன்னு தெரியும், ஃபோர்டு எப்படி ஆரம்பிச்சதுன்னு தெரியும். ஆனால் இங்கே இருக்கிற யூனிகார்ன்ஸ் அதில் 8 பேர் தமிழர்கள் இந்த யூனிகார்ன்ஸ் உருவாக்குனவங்க.
சில தமிழர்கள் வெளியிருந்து தான் அந்த நிறுவனங்களை உருவாக்கியிருக்காங்க. மென்சா பிராண்ட்ஸ் அனந்த நாராயணன் அவர் வந்து தமிழர் தான். ஆனால் அங்கே பெங்களூர்லேருந்து தான் அவர் இந்த யூனிக்கான உருவாக்கினவர். இவர்களுடைய பாடங்கள் இன்னும் நம்ம இளைஞர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி வந்து கொண்டு போகிறாங்க. சில பேர் வந்து இப்போ சந்திரமோகன் சார் பாரு எப்படி ஒரு காலகட்டத்தில் பப்ளிக் இஷ்யூ கொண்டு போய் அந்த நிறுவனத்தை ஒரு மிக காமனான பொருள், பெரிய அளவுக்கு தொழில்நுட்பம் மேலாண்மை ரீதியாக உபயோகிக்கப்படாத ஒரு இது. ஆனால் அவங்களுடைய பாஸ்டரைசேஷனோ அந்த பால் பதநிலைப்படுத்துதலோ இல்லை வந்து அதை ஐஸ்கிரீமாக கன்வெர்ட் பண்ணுறதுலையோ இல்லை அவங்க பிராண்டிங்லேயோ அவங்க உபயோகிக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள், உத்திகள், மேலாண்மை உத்திகள் எல்லாமே வந்து மிக உன்னதமான விஷயங்கள். ஸோ அந்த மாதிரி வந்து தொழில் முனைவோர்கள் என்ன பண்ணுறாங்க, இது ஐபிஓனா என்ன, எப்படி வந்து நம்ம பணத்தை வச்சு தான் பிஸ்னஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உலகத்துடைய பணத்துக்கு அதை ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கு நாம் ஒரு கருவியாக இருக்கலாம். இந்த சிந்தனைகள் நம்ம இளைஞர்கள்ட்ட வரும் பொழுது அவருடைய கனவே வந்து நான் ஒரு ஃபார்ச்சூன் 500 நிறுவனம் உருவாக்குவேன். ரிலையன்ஸ் அம்பானி தான் உருவாக்க முடியுமா? இன்றைக்கி ரிலையன்ஸ் வந்து ஃபார்ச்சூன் 500 நிறுவனமாக உருவெடுத்து விட்டது. ஆனால் எண்ணற்ற துறைகள் அவங்க வந்து எண்ணெய் எரிவாயு துறையில் ஆரம்பித்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் ஆரம்பித்து பெட்ரோகெமிக்கல்ஸ், அதிலிருந்து துணிமணி செய்யக்கூடிய ஒன்லி விமலில் ஆரம்பித்து டெலிகாமில் போய் ரீட்டெயிலில் வந்து இன்றைக்கி வந்து தொழில்நுட்பம் சாராத தொழில்கள் எல்லாமே ஒரு குடை கீழே கொண்டு வந்து இன்றைக்கி ஃபார்ச்சூன் 100க்குள்ளே வந்துட்டாங்க ரிலையன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா. ஆனால் ஏன் ஒரு திருபாய் அம்பானி போல் அடுத்த தலைமுறை முகேஷ் அம்பானி, அதுக்கு அடுத்த தலைமுறை இன்றைக்கி வந்துட்டாங்க. 3வது தலைமுறை நிறுவனமாக அது சென்று கொண்டிருக்கிறது. நம்ம தமிழகத்திலிருந்து வரக்கூடிய இளம் தொழில் முனைவோர்கள் தங்கள் வாழ்நாளுக்குள் ஒரு ஃபேஸ்புக் வந்து இன்றைக்கி வந்து ஃபார்ச்சூன் 500க்குள்ளே வந்துருச்சுன்னா ஒரு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்குள்ளே வந்துருச்சு பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக் வந்து. இங்கேருந்து வரக்கூடிய ஃபார்ச்சூன் 500 நிறுவனங்கள் ரிலையன்ஸுக்கு 3 தலைமுறைகள் தேவைப்பட்டிருக்கு. ரிலையன்ஸுக்கு அவங்க ஆல்மோஸ்ட் 50 வருஷம் அன்றைக்கி அந்த நிறுவனம் வந்துருச்சு. ரிலையன்ஸ் பார்த்திங்கன்னா தமிழகத்திலேருந்து வரக்கூடிய பெரு நிறுவனங்கள், இப்போ டிவிஎஸ் குரூப் எடுத்துக்கிடுங்க, முருகப்பா குரூப் எடுத்துக்கிடுங்க, இவங்க எல்லாமே வந்து அடுத்த தலைமுறை வரும் பொழுது அந்த தலைமுறை கடத்தல் நிகழ அந்த நிறுவனங்கள் பலவும் ஒரு ஒரு பிரிந்து செல்லக்கூடிய ஒரு நிலை வருகிறது. ஓகே, ஒரு 3 தலைமுறை 4 தலைமுறை வந்த உடனே அந்த பிராண்டே ஒரு வட்டத்துக்குள்ளே சுருங்கிறது அப்படிங்கிற மாதிரி இல்லை. தேங்க்ஃபுல்லி அட்லீஸ்ட் முருகப்பா டிவிஎஸ் ரெண்டுமே வந்து பிராண்டை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க வந்து அடுத்த தலைமுறை செல்லும் பொழுதும் கூட இப்போ டிவிஎஸ் பிராண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்கவுங்க யூஸ் பண்ணலாம். இவங்கவுங்க எந்த ஒரு சென்ட்ரல் ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணி பண்ணுறதோ இல்லை வந்து இப்போ 5 பிரிவாக ஆன பிறகும் கூட ஒவ்வொரு பிரிவும் வந்து அந்த டிவிஎஸ் பிராண்டுக்கு குந்தகம் வராமல் பார்த்துக்கொள்வதோ அது வந்து அழகாக பண்ணிகிட்ருக்காங்க. அதனால தான் அந்த ஃபவுண்டருடைய அந்த ஸ்பிரிட் வந்து அந்த பிராண்ட் மூலமாக காலம் கடந்து நின்று நிலை பெற்று இருக்கிறது. அதே போல் முருகப்பா குரூப் 7வது தலைமுறை இன்றைக்கி அவங்க இருக்கிறது பார்த்திங்கன்னா. ஸோ ஒன்று, இந்த ஃபேமிலி பிஸ்னஸஸ் தங்கள் பிராண்ட் என்று அவங்களுடைய என்டையர் லெகசி வடித்து கட்டக்கூடிய அந்த பிராண்டில் எப்படி அதை தலைமுறையாக கடத்தி கொண்டு போகிறாங்கன்றது ஒரு முக்கியமான விஷயம். நம்ம ஃபார்ச்சூன் 500 எப்படி உருவெடுக்க வைக்கிறது அப்படின்றத பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஃபார்ச்சூன் 500 நிறுவனம் இன்னும் வரவில்லை என்பது எனக்கு மிகப்பெரிய ஆதங்கம். இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் வந்து அதை சாதிக்கக்கூடிய விஷயத்துக்கு மிக முக்கியமான கருவியாக இருக்கிறது. ஒன்று ஸ்டார்ட் அப் ஃபண்டிங் எடுக்கிறது, வெஞ்சர் கேபிட்டல் எடுக்கிறது, ப்ரைவேட் ஈக்விட்டி எடுக்கிறது. இன்னொன்று ஒரு காலகட்டத்தில் ஐபிஓ கொண்டு போகிறது. ஐபிஓன்னு கொண்டு போகிறப்ப இந்தியாவில் மட்டும் லிஸ்ட் பண்ணாமல் நான் அமெரிக்காவில் கூட லிஸ்ட் பண்ணுவேன், நாஸ்டாக்கில் கொண்டு போய் லிஸ்ட் பண்ணுவேன். இங்கே ஒரு சில நிறுவனங்கள் அந்த ட்ராக் எடுத்து போயிட்டுருக்குறாங்க. இப்போ ஜோகோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு வந்து இன்றைக்கி $2 பில்லியன் அவங்களுடைய டேர்ன் ஓவர். அதோட அவங்களுடைய ப்ராஃபிட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 50% ப்ராஃபிட்ஸு. ப்ராடக்ட் ட்ரிவன் ஏரியாவில் அவங்க போகிறாங்க. மதிப்பு என்பதை மட்டுமே மையமாக வைத்து அந்த நிறுவனம் பயணப்பட்டு கொண்டு இருக்குது. ஸ்ரீதர் வேம்பு அது ஒரு தென்காசி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இருந்து அந்த முயற்சியை எடுத்து இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய நிறுவனங்கள், சேல்ஸ் ஃபோர்ஸ் போன்ற நிறுவனங்களுக்கு தண்ணி காட்டிகிட்டு இருக்கிற ஒரு நிறுவனம் நம்ம ஜோகோ நிறுவனம் இங்கே பார்த்திங்கன்னா. ஆனால் ஜோகோ ஒரு ஃபார்ச்சூன் 500க்கு செல்லுமா? அது அந்த ப்ரொமோட்டருடைய காலகட்டத்தில் செல்லுமா? அதுக்கு வந்து சக்ஸஷன் எப்படி இருக்க போகுது? இந்த மாதிரி கேள்விகள்லாம் மிக முக்கியம் பார்த்துக்கிடுங்க. அவருக்கு வந்து அது ஒரு முக்கியமான விஷயமா படுதான்றதும் ஒரு ஆஸ்பெக்ட் பார்த்துக்கிடுங்க. இன்றைக்கி வந்து ஏன் வந்து இந்தியாவிலேருந்து வந்த 8 ஃபார்ச்சூன் 500 நிறுவனங்கள் இன்றைக்கி பலரும் சொல்கிறது 10 ஆண்டுகளில் வந்து இன்றைக்கி சைனா அந்த ஃபார்ச்சூன் 500ல் பார்த்திங்கன்னா 90 நிறுவனங்கள் சைனா நிறுவனங்கள். ஓகே, அமெரிக்கா நிறுவனங்கள் ஒரு 100க்கு பக்கத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏன் வந்து இந்தியா
அமெரிக்காவோட நம்ம 4 மடங்கு பெரிய நாடு ஜனத்தொகையில். சைனாவோட ஜனத்தொகையில் பெரிய நாடு. ஓகே, மேனேஜ்மெண்ட் திறன்களை பொறுத்த வரைக்கும் நம்ம இவர்களுக்கு சளைத்த நாடு கிடையாது. ஏன் நம்ம 8 தான் இருக்கோம் ஃபார்ச்சூன் 500ல். ஒரு 20 வருஷம் முன்னாலும் ஒருத்தரும் கிடையாது. இன்றைக்கி நம்ம 8 பேர் இருக்கணும். இது சாட்டிஸ்ஃபை ஆகிக்கிறது எனக்கு பிடிக்காத விஷயங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைய இளைஞர்களுக்கு நெருப்பு போல் அவர்கள் உள்ளத்தில் கனர வேண்டிய ஒரு வேட்கை என்னென்னா, இந்தியாவிலிருந்து இந்த உலகளாவிய பெருநிறுவனங்கள் பலவும் இங்கிருந்து உருவாக்கப்பட வேண்டும். அவை மதிப்புமிக்க நிறுவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா மதிப்புன்றது மார்க்கெட் கேப்பை வச்சு அவங்க பார்ப்பாங்க, மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வச்சு அவங்க பார்ப்பாங்க. இப்போ ஜோகோ போன்ற நிறுவனங்கள் எந்த இடத்துலையும் ஒருத்தர்கிட்ட லோன் எடுக்கிறது கிடையாது. நாங்கள் போய் இன்னொருத்தட்ட கைகட்டி நின்று முதலீடு கேட்கறது கிடையாது. நாங்கள் முதலீடு பண்ணுவோன்ற நிலைக்கு ஒரு 30 ஆண்டுகளில் வந்துருச்சு ஜோகோ. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புது ஜோகோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கடந்த 12-13 ஆண்டுகளாக ஒரு புது பிஸ்னஸ் மாடல், அந்த உத்திகளை எடுத்து அவங்க கொண்டு போயிட்டுருக்காங்க. தமிழகத்துக்கு பெருமை சால் நிறுவனம் அப்படின்னு சொன்னால் அதை முதல்ல நான் வைப்பேன். அதே போல் இந்த ட்ரெடிஷ்னல் கம்பெனிஸ், முருகப்பா குரூப்போ டிவிஎஸோ, இத்தனை தலைமுறை கடத்தியும் அந்த பிராண்டுக்கு பங்கம் வராமல், அவர்களுடைய அடையாளத்துக்கு ஒரு பங்கம் வராமல் இத்தனை தலைமுறை கடத்தி கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ அடுத்த தலைமுறையில் ஒவ்வொரு கிளையுமே இன்றைக்கி நான் ஃபார்ச்சூன் 500 ஆவேன்னு சொல்லி உறுதி போட்டு கொண்டு இருப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அதுபோல் பல நிறுவனங்கள் இங்கே அங்கங்கே, இப்போ இங்கே சிவகாசி போனால் நிறுவனங்கள் ஒரு ஆர்கனைஸ்டாக பண்ணணுன்ற எண்ணம் இருக்குது. பயனியர் குரூப் எடுத்துக்கிடுங்க. பயனியர் குரூப் தமிழ்நாடு மெர்கன்டைல் சேர்த்து பார்த்தோம்னா அவங்களும் ஒரு 10,000 கோடிக்கு மேலே இன்றைக்கி டேர்ன் ஓவர் எடுக்கிறாங்க. அடுத்த தலைமுறை எல்லாமே நல்லா படித்து வந்தவங்க, எல்லாமே ஒரு ஒருங்கிணைந்து ஒரு குடும்பமாக வேலை செய்யணுன்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறவங்க. அவங்ககிட்ட நான் ஒரு ஃபார்ச்சூன் 500, பொட்டென்ஷியல் ஃபார்ச்சூன் 500 பார்க்குறேன். ஓகே, அந்த மாதிரி நாமக்கல்லிருந்து, அந்த மாதிரி சேலத்துலேருந்து, அந்த மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து பல அடுத்த தலைமுறை தொழில் முனைவோர்கள், ஈவன் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்ப்ரூனர்ஸ். இப்போ கேபிஆர் மில்ஸ் எடுத்துக்கலாங்க. கேபிஆர் மில்ஸுடைய சாதனை மிகப்பெரிய சாதனைன்னு நினைக்கிறேன். அங்கே இருக்கிற மிகச்சாதாரணமாக மிக குறைந்த படிப்பு இருக்கக்கூடியவங்களை எடுத்து அந்த ஸ்பின்னிங் துறையில் முதலிடம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் அவங்களுக்கும் அடுத்த தலைமுறை எப்படி அதை எடுத்து கொண்டு போக போகிறாங்க, அந்த அவர் கேபிஆர் சாருக்கு அடுத்து என்ன மாதிரி கொண்டு போக போகிறாங்க, இதெல்லாம் ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்ருக்கேன். அது மிட் சைஸ்ட் கம்பெனிஸ் தமிழ்நாட்டில் அந்த அந்த ஒரு இமேஜின்டு கிளாஸ் சீலிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு இதுதான் எங்கள் வளர்ச்சி அப்படின்னு இருக்கக்கூடியதை எப்படி பிரேக் பண்ணிட்டு வர்றாங்கன்றத ஒவ்வொரு இடத்துலையும் நான் பார்க்குறேன். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மற்ற மாநிலங்களுக்கு இல்லாத அளவுக்கு எல்லாமே சென்னை சென்ட்ரிக் கிடையாது. நம்மளுடைய இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ், தொழிற்கொத்துக்கள் பறந்துபட்டு இருக்கின்றன. கிட்டத்தட்ட தனியாக நம்ம சொல்லலாம். ஈவன் சிறு சிறு இடங்கள், கரூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கிற தொழில் முனைப்பு, ஈவன் கோயில்பட்டியில் இருக்கக்கூடிய தொழில் முனைப்பு, தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய தொழில் முனைப்பு, எனக்கு தெரிஞ்சு ஜாதி கடந்து தொழில் முனைப்பு அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் முதன்மை மாநிலம் தமிழ்நாடுன்னு சொல்கிறேன். இன்றைக்கி சிவகாசிக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பெரிய பட்டாசு ஆலை ஒரு தலித் தொழில் முனைவோரால் நடத்தப்படுகிறது. ஓகே, பலருக்கும் அது தெரியாது. அந்த மாதிரி ஒரு 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 மிக வித்தியாசமான ஒரு மொசைக், இண்டஸ்ட்ரியல் மொசைக் நம்மகிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதில் இளைஞர்களுடைய பார்வைகள் இன்னும் கொஞ்சம் விசாலமாக வேண்டும். இன்றைக்கி ஸ்டார்ட் அப்பில் இருக்கக்கூடிய அந்த ஆர்வங்கள் ஒரு நிலை பெற்று இலங்கக்கூடிய ஒரு ஃபார்ச்சூன் 500 கம்பெனியை உருவாக்கணும், அந்த சிந்தனையோடு செல்ல வேண்டும். இதுக்கு கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டுங்கிறது முக்கியம். நம்மளை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் அப்புக்கும் பண்ணுறாங்க, எம்எஸ்எம்இ தொடர்ந்து பெருசாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் அந்த 8 அப்படின்னு நம்ம நிற்கிறோம். இல்லைங்க, தமிழ்நாடு இன்னும் அதிகமாக பண்ணணுங்க. இன்றைக்கி ஒரு சிவராஜா போன்ற ஒரு மனிதரை அந்த ஸ்டார்ட் அப்பு தமிழ்நாடுக்கு தலைவராக கொண்டு அவருடைய முயற்சியில் ஓரளவுக்கு அந்த ஸ்டார்ட் அப் ஈக்கோ சிஸ்டத்தை தாக்கம் தர முடியுது. சரி, இன்றைக்கி கம்பேர் பண்ணுங்கள். ஒரு கர்நாடகா ஸ்டார்ட் அப்புக்கு எவ்வளவு ஃபண்டு க்ரியேட் பண்ணுறாங்க, அதில் கவர்மெண்ட் ஃபண்ட் எவ்வளவு. இப்போ நாங்கள் சென்ற முறை அம்மா வெஞ்சர் கேபிட்டல் ஒன்று உருவாக்குறதுக்கு கமிட் பண்ணோம். ஆனால் அதை செய்ய முடியலை. இந்த அரசாங்கம் முதல்ல அதை செஞ்சுருக்கணும். ஏன்னா இன்றைக்கி மத்திய அரசாங்கத்துடைய ஃபண்டில் நீங்கள் எவ்வளவு க்ரியேட் பண்ணுறீங்களோ ஃபண்டு அதுக்கு ஈக்குவலண்ட்டாக அங்கேருந்து எடுக்கலாம். ஆனால் இந்த 4 ஆண்டுகளில் இவங்க எந்த முயற்சியுமே அதுக்காக எடுக்கலை. இன்றைக்கி ஓகே, சிவராஜா வச்சு டிஎன் ஸ்டார்ட் அப் மிஷன் நல்லா போகுது அப்படின்றது எல்லாரும் ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அதில் மொத்தம் அவங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா 100 கோடி கீழே தான். ஓகே, ஒரு 100 கோடியை வச்சு எத்தனை நிறுவனங்கள் நீங்கள் உருவாக்கிட முடியும்?
30 லட்சம் நீங்கள் சப்சிடி தர்றீங்க. 30 லட்சம் சப்சிடி கொடுக்கறதுக்கு, ஏன்னா இது தாக்கம் இருக்குன்னு தெரியுது. ஆனால் நம்ம 5வது இடத்துல இருக்கோம். ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டத்தில் 5வது இடத்துல இருக்கோம்னு தெரியுது. டை போன்ற நிறுவனங்கள், நான் முதல் செக்ரட்டரி டைக்கு நான் தான், இந்த இண்டஸ் ஆண்டர்பிரினர்ஸ் சொல்லக்கூடியது. சிலிக்கன் வேலியில் இந்தியர்களுக்கு ஒரு மரியாதையை தந்த நிறுவனம் டை நிறுவனம். அதில் வந்து பெஸ்ட்டு டை சாப்டர் வந்து சென்னை தான். உலகத்திலே பெஸ்ட் சாப்டர் வந்து டை சாப்டர் சென்னை தான். அந்த மாதிரி நிறுவனங்களை வந்து அரசாங்கம் கைகோர்த்து அந்த ஃபண்டை அவங்கள நடத்த விடணும். இப்போ வந்து ஒரு அரசு துறை நிறுவனமாக அது நடக்கக்கூடாது. ஒரு 1000 கோடி ஃபண்டு கிரியேட் பண்ணுங்களேன், என்ன கேட்டு போச்சு? ஒரு 1000 கோடி ஃபண்டு ஒரு கர்நாடகாக்காரங்க கொடுக்கக்கூடிய அந்த 1000 கோடியை வந்து இங்கே கிரியேட் பண்ணலாம்ல. இங்கே 100 கோடி ஒரு உருவமைக்காக சொல்கிறேன். இப்போ டிஎன் ஸ்டார்ட் அப் மிஷன் மாதிரி கர்நாடகா ஸ்டார்ட் அப் மிஷன் இருக்குது, கேரளா ஸ்டார்ட் அப் மிஷன் இருக்குது. கேரளா ஸ்டார்ட் அப் மிஷனுக்கு அவங்க ஒதுக்கின ஃபண்டு 250 கோடி. இங்கே நம்ம தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் மிஷனுக்கு எவ்வளோ கமிட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கோடிக்கு கீழே தான் எனக்கு தெரிஞ்சு அவங்க கையில் கொடுக்குற ஒரு அமௌண்ட் வந்து. இந்த மாதிரி ஒரு நிறுவனம் நீங்கள் 1 கோடிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அந்த 1 கோடி அரசாங்கம் தரக்கூடிய அந்த ஃபண்டு மூலமாக குறைந்தது 100 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஓகே, அதோட அந்த நிறுவனம் சிறு தொழில் பெருவெள்ளம் மாதிரி அவங்க ஒரு 10 வருஷத்தில் பப்ளிக் இஷ்யூ போனாங்கன்னா, இப்போ பப்ளிக் இஷ்யூ பணம் மோஸ்ட்லி எங்கேருந்து வருது பாருங்கள். இப்போ நாங்கள் எங்கள் கம்பெனியில் இப்போ 412 கோடி இப்போ நாங்கள் பப்ளிக் இஷ்யூவில் ரைஸ் பண்ணுறோம்னா, அந்த ரீட்டெயில் மணி வர்றது இன்றைக்கும் கூட கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே வருது குஜராத்லேருந்து வருது. ஸோ அப்போ ஒரு கட்டத்தில் என்ன நடக்குது? குஜராத்துடைய ஃபண்டை நீங்கள் தமிழ்நாடுக்கு எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஓகே, புரியுதுங்களா? அந்த மாதிரி இன்றைக்கி ரைஸ் பண்ணுறவங்க எல்லாருமே பல வெளி மாநிலங்களில் தான் ரைஸ் பண்ணுறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் மற்ற ஸ்டேட்லேருந்து வரணும்னு சொல்கிறோமே, அதற்கு மிக எளிதான வாய்ப்பு வந்து நிறையா பப்ளிக் இஷ்யூ போகக்கூடிய நிறுவனங்களை ஊக்குவிக்கணும். அரசாங்கம் வந்து எப்படி ஸ்டார்ட் அப்பு ஊக்குவிக்கிறீங்களோ அதே போல் பப்ளிக் இஷ்யூ ஒருத்தங்க போகிறாங்களா, நாங்கள் போய் அதில் எடுப்போம். ஒரு ஏபிஐடிசி, ஏபி இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், அவங்க ஒரு ஃபண்டை கிரியேட் பண்ணி பப்ளிக் இஷ்யூக்கு போகிறதுக்கு முன்னால் அவங்க வந்து ஒரு ஆங்கர் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கறதுக்கு அவங்க ஸ்டேட்லேருந்து வர்ற நிறுவனங்களுக்கு ஒரு நிறுவனம் அங்கே இருக்குது. ஓகே, தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டிஸ் கிடையாது. ஏன்னா அது பார்வை விசாலம் அடைய வேண்டும். எத்தனை கம்பெனி வந்து இங்கேருந்து யூனிகார்ன்ஸ் உருவாகிறது, இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியல் பாலிசி நோட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாலிசி நோட்டில் என்ன இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன்னா, ஒரு இத்தனை யூனிகார்ன்ஸ் தமிழ்நாட்டில் உருவாக்கியிருக்கோம், இத்தனை ஸ்டார்ட் அப்ஸ் தமிழ்நாட்டில் இந்த வருஷம் உருவாயிருக்கு, இத்தனை கம்பெனி இங்கேருந்து பப்ளிக் இஷ்யூ கொண்டு போயிருக்காங்க, எஸ்எம்இ எக்ஸ்சேஞ்ச் மூலமாகவோ மெயின் எக்ஸ்சேஞ்ச் மூலமாகவோ. இந்த மாதிரி எடுக்க வேண்டிய காலகட்டம். ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எத்தனை இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் உருவாக்கணும். வெங்கட்ராமன் அங்கே இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டராக இருந்தப்போ ஒவ்வொரு பட்ஜெட்லேயும் இந்த வருஷம் ஒரு புது இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், பெருந்தலைவர் அங்கே சீஃப் மினிஸ்டராக இருந்தப்போ விருதுநகரில் மொதல் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வருது, இங்கே 51 இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வருது. இந்த மாதிரி வந்து தொழிற்பேட்டைகள் என்பது தொழில் முனைப்பின் அம்சங்களாக பார்க்கப்பட்டது. இன்றைக்கி வந்து அதை விட முக்கியம் என்னென்னா இந்த நிதியங்கள் உருவாக்கப்படுவது. நிதியங்கள் என்பது வெஞ்சர் கேபிட்டல், ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ், ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ப்ரைவேட் ஈக்விட்டி. இதுக்கு வந்து இன்றைக்கி மத்திய அரசாங்கத்துடைய சப்போர்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் அதை வந்து மாநில அரசாங்கம் எடுத்து இங்கே செலவு பண்ணணும். அந்த நிதியங்கள் உருவாக்கப்பட வேண்டும். இந்த இருக்கக்கூடிய சாஃப்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வாங்க, அந்த மெல்லிய கட்டமைப்பு, இது வந்து முன்னால் ஹார்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்பட்டது. இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் அங்கங்கே போடு, அதுக்கு தண்ணி கொடு, அதுக்கு இது கொடு, அந்த தேவை இன்னும் இருக்குது. ஆனால் அதில் வந்து நம்ம மிக முன்னேறிய அளவுக்கு சென்று விட்டோம் தமிழ்நாட்டில் இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷனை பார்த்தீங்கன்னா. ஆனால் இன்றைக்கி சர்வீஸ் செக்டரில் உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் தேவையில்லை. உங்களுக்கு தேவைப்படுறது வந்து இனிஷியல் ஃபண்ட்ஸு, அதுக்கு உண்டான சப்போர்ட் நெட்வொர்க்கு, ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதெல்லாம் தான் இப்போ ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் தேவைப்படுது. வளர்ச்சி இன்றைக்கி மிக அதிகமாக இருக்கிறது சர்வீஸ் செக்டரில் நான் நம்புகிறேன். அந்த சாஃப்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம உருவாக்குறதுல கான்சன்ட்ரேட் பண்ணணும். இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் கண்டுக்க வேண்டியதில்லை. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பிரிட் ஆஃப் சக்ஸஸ், ஒரு லிட்டில் லாங் டேர்ம் விஷன். இன்றைக்கி ஒரு ஃபண்ட் எடுப்போம், செலவு பண்ணுவோம், கம்பெனியை விற்றுட்டு ரிட்டையர் ஆகும், அந்த எண்ணம் இல்லாமல் உங்கள் பார்வை வந்து இன்னும் கொஞ்சம் விசாலமாக, இன்னும் கொஞ்சம் உலக நோக்கோட இருக்கிறது வந்து நல்லது. அதை செய்யக்கூடிய சாத்தியங்கள் இன்றைக்கி நிறையா இருக்குது. இன்றைக்கி உலக பார்வை இல்லாமல் நீங்கள் லோக்கலாக கூட பிஸ்னஸ் பண்ண முடியாது. அதான் இன்றைக்கி இருக்கிற, ஏன்னா வேறு உலக பார்வை கொண்ட ஒரு நிறுவனம் உங்கள் இடத்துல வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பான் இன்றைக்கி தொழில்நுட்ப ரீதியாக வந்த மாற்றங்களில். ஸோ இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் தமிழக இளைஞர்கள் குறிப்பாக தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்க, இல்லை மேலாண்மை துறையில் வரணும்னு நினைக்கிறவங்க, இல்லை டெக்னிக்கலாக ஒரு நிறுவனத்தில் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த ஒரு பார்வை,
உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய பணம், இன்வெஸ்டர்ஸுடைய பணம் வந்து நம்மால் எடுத்துக்கொள்ளக்கூடிய கருவியாக நம் நிறுவனத்தை கட்டமைப்போம். அப்படி கட்டமைக்கிறப்போ வந்து என்கிட்ட இன்றைக்கி எவ்வளோ பணம் இருக்குன்றதே ஒரு ஒரு மேட்டரே கிடையாது. நான் வந்து இப்போ 60,000 ரூபாய்க்கு ஆரம்பித்தேன், நான் வந்து 1000 கோடி கம்பெனி கிரியேட் பண்ணேன்றது வந்து மிக எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஓகே. அது வந்து ஒரு பெரிய ஐன்ஸ்டீனோ நியூட்டனோ இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு உங்கள் நிறுவனத்தை ஒரு மதிப்புமிக்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக, ஒரு கருவியாக நீங்கள் உருவாக்க தெரிந்திருந்தால் உலகத்தின் செல்வம் உங்களை தேடி வரும். இங்கே இப்போ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனில் இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க, ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் வருவாங்க. இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், நம்ம சந்தைக்குள்ள சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஒவ்வொரு மாதம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய எஸ்ஐபி நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக போடுறதுல ஒரு மாதத்துக்கு 42,000 கோடி இன்றைக்கி மார்க்கெட்டுக்குள்ளே வருதுங்க, பங்கு சந்தைக்குள்ளே வருது. இது யாரோட பணம்? இது வந்து மக்களுடைய பணம் தான். ஓகே, அது இன்னைக்கு அது எந்த நிறுவனங்களை தேடி செல்லும் என்றால், எந்த நிறுவனம் இன்வெஸ்டர்ஸ்க்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்க முடியும், எந்த நிறுவனம் மதிப்புமிக்க நிறுவனமாக அந்த மார்க்கெட் கேப் வேல்யூவேஷனில் அதிகமாக செல்லக்கூடிய நிறுவனம்னு பார்த்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த துறைகளை தேர்ந்தெடுத்து அந்த துறைகளில் அந்த நிறுவனங்களை படைத்து, ஏன்னா இது எந்த நிறுவனங்கள் மதிப்புமிக்க நிறுவனங்களாக மாறும் என்பது எல்லைக்கோடுகள் மாறிக்கொண்டே சென்று கொண்டிருக்கின்றது, அர்த்தங்கள் மாறிக்கொண்டே உணரப்பட்டு கொண்டிருக்கிறது. இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சு யார் என்ன செஞ்சுருக்காங்க, எப்படி மிதுன் சஞ்சட்டி கேரக்டரை உருவாக்கினார், அதை எப்படி ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ள இவ்வளவு மதிப்புமிக்க நிறுவனமாக அவர் உருமாற்ற முடிந்தது, அதில் நடந்த தொழில்நுட்ப மாற்றங்கள் என்ன, அந்த தொழில்நுட்ப மாற்றங்களை அவங்க எப்படி உள்வாங்கினாங்க, என்ன மாதிரி ஆட்கள் போட்டாங்க, என்ன மாதிரி ஆட்களை எடுத்தாங்க, எப்படி வந்து அவரை வந்து ஒரு 10 வருஷம் பெத்த குழந்தைய டக்குன்னு விட்டுட்டு இன்றைக்கி நான் 10,000 பேரை உருவாக்குறேன்னு சொல்லி ஒரு வெஞ்சர் கேபிட்டல் கிரியேட் பண்ணுறாங்க. இது மாதிரி இருக்கிற தொழில் முனைவோர்களை நம்ம பார்த்து கற்றுக்கிடணும். நல்லா தமிழ் பேசுவார், நீங்களாம் ஒரு இன்டர்வியூ எடுக்கணும். இங்கே இருக்கிற மிதுன் சஞ்சட்டி மாதிரி ஆட்கள் வந்து இங்கே பிறந்து வளர்ந்த நார்த் இண்டியன்ஸ் அவங்கெல்லாம் வந்து. ஸோ அதனால் ஒரு எல்லைக்கோட்டுக்குள் நம்மை சுருக்கி கொள்ளாமல் மனதை விசாலப்படுத்துவோம். கண்டிப்பாக நம்ம வந்து இங்கேருந்து ஒரு ஃபார்ச்சூன் 500 நிறுவனம் வெகு விரைவில் உருவாகும் என்று நான் நம்புகிறேன். பல நிறுவனங்கள் அதை புஷ் பண்ணக்கூடிய அளவுக்கு, ஃபார்ச்சூன் 1000 வரக்கூடிய நிறுவனங்கள், இந்தியன் ஃபார்ச்சூன் 500 இப்போ பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதில் வரக்கூடிய நிறுவனங்கள், இந்த பெரு நிறுவனங்கள் அப்படின்னு சொல்கிறதுல என்ன அட்வான்டேஜ்னா, ஒரு நின்று நிலை பெற்றக்கூடிய தன்மை இருக்குது அந்த நிறுவனத்துக்கு. இப்போல்லாம் நான் டிவிஎஸில் ஒர்க் பண்ணணும், முருகப்பாவில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற தலைமுறை இருக்குல்ல. இன்னும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் செக்டரில் இருக்கிற ஸ்டெபிலிட்டியை விட இந்த நிறுவனங்களில் அதிகமான ஸ்டெபிலிட்டி இருக்குது இன்னைக்கு தேதிக்கு வந்து. ஓகே, ஒரு எத்தனை குரூப்ஸ் பாருங்கள், அந்த மாதிரி சக்தி குரூப்பாக இருக்கட்டும், இப்போ மதுரைக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பெரு நிறுவனங்கள், தலைமுறை கிடைந்து நிற்கக்கூடிய நிறுவனங்கள், இதை படைப்பதும் எப்படி வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பித்து ஒரு வேல்யூபிளாக கொண்டு போகிறது ஒரு வெற்றியின் அடையாளமாக நம்ம சமுதாயம் பார்க்கிறதோ, அதே போல் நம்ம சமுதாயம் வந்து ஒரு 3 தலைமுறை 4 தலைமுறையாக கோலோச்சக்கூடிய நிறுவனங்களை உருவாக்குறதும் கூட மிக முக்கியமான பங்களிப்புன்னு நினைக்கிறேன். தமிழகத்தில் இதே நம்ம கொஞ்சம் நல்லா பார்க்கணும். ஏன்னா இப்போ கரூர் போனீங்கன்னா நிறைய நிறுவனங்கள், மிட் சைஸ் நிறுவனங்கள் இருக்குது. ஆனால் ஏன் அந்த நிறுவனங்கள் தலைமுறையை தாண்ட முடியலைன்னு பார்த்தீங்கன்னா, பல கதைகள் அங்கே கிடைக்கிறது உங்களுக்கு. ஒரு நிறுவனப்படுத்துதல் என்பது நம்ம நிறுவனர்களுக்கு அவ்வளவு எளிதாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இல்லை. இப்போ சிவகாசியில் இத்தனை நிறுவனங்கள் இருக்குது, ஏன் வந்து அவங்க எல்லாமே ஒரு லெவலை தாண்ட மாட்டேங்கிறாங்க? ஒரு பார்ட்னர்ஷிப் சண்டன் வந்து நிறுவனங்கள் அழிந்து விடுகின்றன. இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இந்த இண்டஸ்ட்ரியல் உலகத்தில் மிக முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன். தமிழர்கள், தமிழ்நாடு வந்து உலக அளவில் கோலோச்சுவதற்கு இன்றைக்கி வந்து ஒரு ஜோகோ ஒரு அடையாளமாக இருக்குது. பலரும் நான் பார்க்குறேன் உலக தமிழர்கள். இன்னொன்று, இந்த உலக தமிழர்களுக்கும் இந்திய தமிழர்களுக்கும் இருக்கக்கூடிய கேப் இன்றைக்கி ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஓகே, இந்த அரசாங்கம் ஒரு நல்ல விஷயம் எடுக்குது. நம்ம வருஷம் அந்த உலக தமிழர்களை ஆனர் பண்ணுறது, அவங்கள கூட்டு வச்சு இங்கே ரெக்கக்னைஸ் பண்ணுறது, ஈவன் மத்திய அரசாங்கமும் அதை நிறையாவே பண்ணுறாங்க. மறந்துடாதீங்க, ஒரு இங்கிருந்து நான் ட்ரிப்ளிகேனில் இருக்கிற ஒரு முதலீட்டாளரோட பேசுகிறதும், அவங்ககிட்ட ஃபண்ட் ரைஸ் எடுக்கிற முயற்சியும், நான் இன்றைக்கி அமெரிக்காவில் இருக்கிற இன்வெஸ்டர்கிட்ட ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதும் எஃபர்ட் வந்து அதே தான். இன்றைக்கி வந்து இன்ஃபேக்ட் இட்ஸ் சீப்பர் ஃபார் மீ. அங்கே ரைஸ் பண்ணுறது இன்றைக்கி எளிமையாக இருக்கிறது. அதனால் நீங்கள் வந்து உலகத்தமிழர்கள் இன்றைக்கி ஒரு எமோஷ்னலாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க இருக்கிறாங்க.
உணர்வுட இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. இப்போ நம்ம ரைஸ் தமிழ்னு ஒரு அமைப்பில் நான் அங்கம் வைத்திருக்கிறேன். அங்கே பார்க்குறேன், அங்கே இருக்கிற ஸ்பிரிட் நான் பார்க்குறேன். அந்த அந்த ஸ்பிரிட்டெல்லாம் நம்ம பயன்படுத்தி நல்ல ஐடியா இருந்து நல்ல டீமை நீங்கள் உருவாக்கிட்டீங்க, நல்ல பிஸ்னஸ் மாடல் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா செல்வம் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம் இது. ஓகே, ஆனால் உங்கள் பார்வை விசாலமாக இருக்க வேண்டும், உங்கள் நிறுவன கட்டமைப்பு விசாலமாக இருக்க வேண்டும். இதெல்லாம் எடுக்கக்கூடிய கட்டமைப்பு, லைக் பப்ளிக் லிமிடெட் கன்வெர்ட் பண்ணுறது, ஒரு கட்டத்தில் ப்ரைவேட் லிமிட்டடாக கன்வெர்ட் பண்ணுறதே பெருசாக இருந்த காலகட்டத்தில் இன்றைக்கி இப்போ நாங்கள் இங்கே சிஎல்ஹெச்ஆரை கரெக்டாக 8வது வருஷம் பப்ளிக் லிமிட்டடாக மாற்றணும், 10வது வருஷம் லிஸ்டட் கம்பெனியாக இருக்க போகிறோம் நாங்கள். அது மாதிரி சாத்தியங்கள் இன்றைக்கி இருக்குது. அந்த சாத்தியங்கள் இருக்கும் பொழுது இப்போ 412 கோடி இப்போ ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுன்றது அவ்வளோ பெரிய விஷயமா இல்லை இன்றைக்கி தேதிக்கு பார்த்தீங்கன்னா. ஓகே, ஒரு நிறுவன கட்டமைப்பு நீங்கள் ஸ்ட்ராங்காக அமைத்து சரியான டைரக்டர்ஸ் போட்டு அதில் எல்லாமே நம்ம மாமா மச்சான் போடாமல் அவங்கள கொஞ்சம் விசாலமான பார்வையோடு அவங்கள கொண்டு ப்ரொஃபஷனல்ஸாக நீங்கள் போட்டு கொண்டு போகிறப்ப ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை தமிழ் இளைஞர்கள் இன்றைக்கி தொழில்துறையில், அதுவும் குறிப்பாக சேவை தொழில்துறையில் நீங்கள் செய்ய முடியுன்றதை நான் முன்வைக்க விரும்புகிறேன். ஒரு தொழில் முனைவோராக வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன மாதிரியான விஷயத்தை அடிப்படையாக தெரிஞ்சு வச்சுருக்கணும், கற்றுக்கணும் அப்படின்னு? இல்லை, ஒன்று அந்த ஸ்பிரிட் வேணுமா, ஸ்பிரிட் வேணும். டிமாண்ட் சப்ளை கேப் எதில் இருக்குதுன்னு பார்க்கணும். இன்றைக்கி என்ன தேவைன்னு நீங்கள் அசஸ் பண்ணுறீங்க, உங்களுடைய திறமைக்கு எந்த தேவையை நீங்கள் மீட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க. அது இப்போ நம்ம சி.கே. ரங்கநாதன் பண்ண மாதிரி ஒரு ஷாம்புவை ₹1 ஷாம்புவாக கொடுக்குற விதமாக இருக்கலாம். ஏதோ ஒரு க்ரியேட்டிவ் ட்விஸ்ட் அவர் வச்சுருந்தார். அதிலிருந்து முன்னேறி நிறுவனத்தை பல கட்டமைப்புகளை கொண்டு போய் அதை ஒரு பிராண்டுன்றத பெரிய விஷயமாக கொண்டு போய் இன்றைக்கி அவர் சேர்த்து வைத்த ஞானத்தை எல்லாம் ரொம்ப ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கிறாரு. இன்றைக்கி டை அமைப்பில் போய் பார்த்தீங்கன்னா அவர் அந்த டை அமைப்பு மூலமாக குறைந்தது ஒரு 10,000 தொழில் முனைவோர்களை ரீச் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி பர்சனல் போர்டு அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேரணும். ஒரு பிஎன்ஐ மூலமாகவோ டை பர்சனல் போர்ட் மூலமாகவோ உங்களுக்கு நிறைய பிஎன்ஐன்னு ஒன்று நான் பார்த்தேன், அவங்க ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. சிட்டாசஸ்னு ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய ஃபோரமாக மட்டும் இல்லாமல், உறவுகளை வலுப்படுத்தக்கூடிய ஃபோரமாக மட்டும் இல்லாமல், பார்வைகளை விசாலமாக்கக்கூடிய ஃபோரம்ஸாக இருக்குது. நீங்கள் இப்போ இன்றைக்கி நான் தொழில் முனைவராக ஆகணும், ஒரு சின்ன இதை ஸ்டார்ட் பண்ணி நான் பெருசாக கொண்டு போகணுன்னா இந்த மாதிரி அமைப்புகளில் நீங்கள் சேர்ந்துக்கிறது உங்கள் பார்வையை விசாலப்படுத்தும். கண்டிப்பாக யார் என்ன செஞ்சுருக்காங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதே பெருசுன்னு நான் நினைக்கிறேன். உங்கள் அடிப்படை கான்செப்டு, உங்கள் அடிப்படை விஷயம், ஏதாவது ஒரு விஷயத்தை மாற்றி யோசிக்கக்கூடிய திறன், இதெல்லாம் இருக்கிறவங்க அதே நேரத்தில் ஒரு குழுவாக இணைந்து வேலை செய்யக்கூடிய தன்மை, ஒரு நம்பகத்தன்மையோட கொண்ட தலைவன் என்று உருவெடுக்கக்கூடிய ஒரு விஷயம், இதெல்லாம் லீடர்ஷிப்னு சொல்லக்கூடிய விஷயம் மிக முக்கியம்னு நினைக்கிறேன். உங்கள் துறை என்பது எந்த துறையில் இருந்தால் உங்கள் அடையாளம் நீங்கள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த நினைக்கிறீங்களோ அந்த துறையை எடுத்துக்கலாம். மீடியாவாக இருக்கலாம், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கலாம். இப்போ என் நண்பர் ஞானவேல் ஒரு படத்தை எடுக்கிறதே ஃபண்டு என்ன சொல்லுவீங்க, க்ரௌட் சோர்சிங்கில் எடுத்தார் ஞானவேல். இப்போ இந்த ஜெய்பீம் எடுத்தார் இல்லைங்களா, அவங்க மொதல் படம் ஒரு டைரக்ட் பண்ணது ஒரு க்ரௌட் ஃபண்டிங் எடுத்து ஸ்டார்ட் பண்ண இது. அடுத்து இப்போ ஜெய்பீம், அதுக்கு அடுத்து படங்கள் வர பார்த்தீங்கன்னா அவர் ஒரு தொழில் முனைவரை நான் பார்க்குறேன். ஓகே, கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரியில் ஒரு தொழில் முனைவரை நான் பார்க்குறேன். அது மாதிரி தொழில் முனைப்புக்கு வாசல்கள் பல துறைகளில் திறந்திருக்கின்றன. எந்த வாசல் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு படுதோ அதுக்குள்ளே போங்க. எதுலேயும் ஃபிக்ஸேட்டடாக இருந்துட வேண்டாம். ஏன்னா ஒவ்வொரு வருடமும் நம்மை சுற்றி மாற்றங்கள், தொழில்நுட்ப மாற்றங்கள் வந்துட்டுருக்கு, ஜியோபொலிட்டிக்கல் சேஞ்சஸ் நடந்துகிட்ருக்கு. ஜியோபொலிட்டிக்கல் சேஞ்சஸ் வர பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சைனாவிலேருந்து வரக்கூடிய பொருட்கள் இன்றைக்கி உலகத்துடைய ஃபேக்ட்ரியாக அவன் உருவாயிட்டான். சைனா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40% உலகத்தில் மேனுஃபேக்சர் ஆகுது, சைனாவில் மேனுஃபேக்சர் ஆகுதுன்னு ஆயிடுச்சு. இப்போ ஜியோ பாலிட்டிக்ஸ் அவர்களுக்கு சில தடைகளை உருவாக்கும். இன்றைக்கி அவன் டேரிஃப் போட்டுருவான். யூஎஸில் என் உள்ளே கொண்டு வரியா, உனக்கு 25% நான் எக்ஸ்ட்ரா போட போகிறேம்மா. நமக்கு அந்த தடை இல்லாமல் இருக்கலாம். அப்படிங்கிறப்போ இதே ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா மருந்து துறையில் ஏபிஐன்னு முக்கியமான விஷயம் இருக்குது. ஒவ்வொரு மருந்துக்கும் இடையில போகக்கூடிய அடிப்படை கட்டமைப்பு ஏபிஐ. அந்த ஏபிஐ இங்கே ஒரு இளைஞன் உருவாக்கலாம். பேராசிட்டமால் இங்கே உட்காந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. பேராசிட்டமாலுக்கு உண்டான ஏபிஐ நம்ம ஈசிஆரில் ஒரு 5-6 பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி நம்மை சுற்றி இருக்கக்கூடிய புற மாற்றங்கள், தொழில்நுட்ப மாற்றங்கள், நில அரசியல், ஜியோ பாலிட்டிக்ஸ்னால் எந்த நாடோட நல்லா இருக்குது,
இந்த நாடு நல்லா இல்லைன்னா அவன் அதில் டேரிஃப் போடுவான். டேரிஃப்னா வரி போடுவான். அப்படிங்கிறப்ப நம்ம இந்த நாட்டுக்கு போகிறது, பொருளை கொண்டு போகிறது ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த பார்வை வந்து இவங்களுக்கு இருக்கணுன்றேன். சும்மா உக்ரைனில் சண்டை போடுறான், காசாவில் சண்டை போடுறான்னு மட்டும் டிவியை பார்த்துக்கிட்டு இருக்காமல், அதனால் என்ன தாக்கம் இருக்கும், எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் என்ன தாக்கம் வரும். அதே போல் ஜியோ பாலிட்டிக்ஸில் ஒரு முக்கியமான அங்கம் பட்ஜெட். ஒவ்வொரு அரசாங்கமும் பட்ஜெட் போடுறப்ப இது சொன்னீங்க, ராமேஸ்வரத்தில் ஏர்போர்ட் வரப்போகுதுங்கிறாங்க. உண்மையிலே வந்துருமா? வந்துருச்சுன்னா இது என்ன எப்போ வரும்? 5 வருஷம். சரி, 5 வருஷத்தில் வருதுன்னா அதனால் என்ன விளைவுகள் இருக்கும்? உச்சிப்புளியில் வந்து அம்மா இருந்தப்போ அறிவித்தாங்க, உச்சிப்புளியை மையமாக வச்சு ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு அப்படின்னு அறிவித்தாங்க. ஒரு நல்ல கான்செப்ட். அது இந்த அரசாங்கம் எடுக்கலைன்றது எனக்கு பெரு வருத்தம். இன்றைக்கி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு, அந்த இடத்துல இருக்கக்கூடிய முக்கிய துறையை காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக ஆரம்பித்தாங்க. இப்போ எங்கள் சாத்தூர் பக்கத்தில் நிப்பு தொழில் அழிஞ்சு போச்சுன்னா அதை ஈக்குவேட் பண்ணுறதுக்காக எந்த மாதிரி ஒரு மாற்று கொண்டு வர்றது, அதை வச்சு சாத்தூரில் ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கிரியேட் பண்ணாங்க அம்மா இருந்தப்போ. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவோட அரசாங்கங்கள் செய்யும் சில ஐடியாக்களை தொழில் முனைவர் பார்க்கணும். இதனால் என்ன நம்ம செய்ய முடியும்? இப்போ ராமேஸ்வரத்தில் ஏர்போர்ட் வந்ததுன்னா அதனால் என்ன தாக்கம் இருக்கும் அந்த இடத்துல வந்து, இதை நீங்கள் பார்க்கணும். இதை பார்க்குறதுக்கு பல அனலிஸ்ட்டு ரிப்போர்ட் போடுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் அதை பார்த்துக்கிட்டு, நான் என் ஐடியாவுக்கு இது சரியாக வருமா, இல்லை என் ஐடியாவை மாற்றி அமைக்கலாமா, அப்படி வச்சு நீங்கள் போகணும். ஒரு தொலைநோக்கு பார்வைன்றது அதான். தொலைநோக்கு பார்வைன்றது ஒரு நம்ம வந்து இன்றைக்கி ஆரம்பிக்கிறோம். நான் இப்போ 33 வயசில் என் கம்பெனி ஆரம்பிச்சேங்க. இன்றைக்கி எனக்கு 65 வயசாச்சு. ஓகே, 33 வயசில் என்ன ஸ்பிரிட் இருந்தேன்னா, ஒரு $1 பில்லியன் கம்பெனி கிரியேட் பண்ணணும், அந்த எண்ணம் தான் இருந்தது. $1 பில்லியன்ன்றது அன்னைக்கு தேதிக்கு ஒரு 4000 கோடி தான். ஓகே, இன்றைக்கி வந்து 8500 கோடி. ஒரு $1 பில்லியன் 8500 கோடி. அப்போ எனக்கு இருந்த விஷன் அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கி என்ன என் ஸ்பிரிட் வருதுன்னா, ஒரு நின்று நிலைத்திருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், நமக்கு பின்னாலும் அந்த நிறுவனம் வந்து இருக்கணும், ஒரு இன்ஸ்டிடியூஷனாக உருவெடுக்கணும். அந்த ஸ்பிரிட் வந்து எனக்கு நிறையா இருக்குது இன்றைக்கு தேதிக்கு வந்து. அது ஹெச்ஆர் துறையில் வேர்ல்டு வைட் கால் பதிக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இன்றைக்கி ஒரே ஒரு ஃபார்ச்சூன் 500 தான், ரான்ஸ்டாட். எந்த நிறுவனத்துக்கு என்னுடைய மாஃபா நிறுவனத்துடைய அந்த இது கொடுத்தனோ அவங்க தான் இன்றைக்கி ஒரே ஃபார்ச்சூன் 500 நிறுவனம். அடுத்த ஃபார்ச்சூன் 500 நிறுவனம் இந்தியாவிலேருந்து வரக்கூடிய சாத்தியக்கூறு அதிகம். ஓகே, சிஎல்ஹெச்ஆர் அதான் இருக்கணும்னு நான் நம்புகிறேன். அது 10 வருஷத்தில் முடியுமா, 20 வருஷத்தில் முடியுமா, 5 வருஷத்தில் முடியுமான்னு தெரியாது. ஏன்னா 5 வருஷத்தில் இன்றைக்கி வந்து ஒரு கம்பெனியை அக்வயர் பண்ணி நீங்கள் போயிடலாம். இப்போ நான் ஒரு 4 வருஷத்தில் இந்த 8 கம்பெனியை இப்போ அக்வயர் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல சிறு நிறுவனங்கள், ஆனால் ப்ராஃபிட்டபிள் ஹெச்ஆர் டெக் நிறுவனங்களாக நாங்கள் எடுத்திருக்கோம். ஓகே, இந்த வலிமையோட இப்போ நாங்கள் பப்ளிக் இஷ்யூ சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டோம்னா எங்களுடைய மார்க்கெட் கேப் வந்து கிட்டத்தட்ட 1100 கோடி 1200 கோடி கொண்டு போக முடியும். அப்படிங்கிறப்ப எங்கள் நிறுவனத்துடைய மதிப்பு 1200 கோடியாக உருவாக்கும். 1500 கோடி இருக்கிற நிறுவனம் வந்து இன்னும் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் எங்கிட்ட இருக்கும். அப்படிங்கிறப்போ 1200 கோடியை வந்து 1 லட்சம் கோடியாக கொண்டு போகிறதுன்றது 10 ஆண்டுகளில் சாத்தியப்படக்கூடிய ஒரு விஷயந்தான். ஓகே, அந்த மாதிரி மாடல்ஸ் மாறிக்கிட்டே இருக்குது. நான் சொன்ன மறுபடியும் சிகேபிராவோட கான்செப்டுக்கே போகிறேன். இந்த 3 அர்த்தங்கள், பிளாட்ஃபார்ம்ன்றது அதுக்கப்புறம் உருவான ஒரு விஷயம். இந்த 4 வார்த்தைகளுக்கும் இருக்கக்கூடிய அர்த்தங்கள் மாறி வருவதை புரிந்து கொண்டாலே இன்றைக்கி வந்து முன்னால் இந்த மாதிரி ஒரு ஹொரைசான் இப்போ இன்றைக்கி இல்லை. டிவிஎஸ் ஃபவுண்டர் வந்து கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னால் என்ன கன்சீவ் பண்ணாரோ எனக்கு தெரியாது. ஆனால் அவர் கன்செப்ஷன் இன்றைக்கி வந்து அவருடைய பேரன்கள் அந்த கன்செப்ஷன் வைக்க வேணும்னு அவசியம் கிடையாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்ரீவத்ஸ்ராமோ அந்த அடுத்த தலைமுறை 4வது தலைமுறை அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட விஷனே வேறு மாதிரி இருக்குது. வீல்ஸ் இந்தியாவை நடத்துகிறாருன்னா வீல்ஸ் இந்தியாவில் ஒரு 1000 கோடி வர்றதுக்கு 30 வருஷம் ஆயிருக்கும். இன்றைக்கி 1000 கோடி அவருக்கு ஆக்குறதுக்கு 5 வருஷம் போதும். ஓகே, அந்த 10,000 1 லட்சம் கோடி ஆக்குறதுக்குன்றது அவர் பையனுக்கு அதை விட குறையா டைம் போதும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு மாறி வரும் எல்லை கோடுகளை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் கனவுகள் இன்னும் வந்து ஒரு விசாலமடையக்கூடிய காலம் இது. உங்கள் கனவுகளுக்கு எல்லையில்லாத ஒரு நிலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு அந்த மனநிலையை வந்து நீங்கள் விசாலப்படுத்திக்கிட்டே போகணும். அதுக்கு வந்து வாய்ப்புகள் நிறையா இருக்கக்கூடிய காலகட்டம் இது. சிறகுகளை விரித்து பறக்கும் எண்ணம் நம்ம இளைஞர்களுக்கு வரணும். நின்று நிலை பெற்று இருக்கக்கூடிய நிறுவனங்களை படைக்கும் உந்து சக்தியும் அவங்களுக்குள்ளே வரணும். இப்போ வந்து ஒரு டாட்டா அப்படின்னு சொல்லி அவர் ரத்தன் டாட்டா வந்து அதுக்கு முன்னால் இருந்த ஜாம்ஷெட்ஜி நெதுல்ஜி டாட்டா, ஜெயன் டாட்டா வந்து யானை மேலே உட்காந்து பீகார் காடுகளுக்குள்ளே, தண்டகாரண்ய காடுகளுக்குள்ளே போய் இரும்புத்தாது பொருட்களை தேடி போய் அலைஞ்சாராம் அந்த காலத்தில் வந்து. இன்றைக்கி வந்து
125 வருஷத்துக்கு பின்னால் இன்றைக்கி நம்ம வந்து அதை யோசித்து பார்க்குறோம். டாடா குரூப் அப்படின்னா இன்றைக்கி ஒரு ஃபார்ச்சூன் 500ல் போய் உட்கார்ந்துருக்குறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய புதிய தலைமுறைகள் அந்த அளவுக்கு இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. அவர் சாதித்த அந்த விஷயத்தை இன்றைக்கி வந்து ஒரு சாதாரண இளைஞன் வந்து கனவு கொண்ட வேட்கை கொண்ட ஒரு இளைஞன் வந்து ஒரு 20-25 வருஷத்துக்குள்ளே சாதிக்க முடியும். இது வந்து மிக மிக முக்கியமான மாற்றம், தலைமுறை மாற்றம் நான் நினைக்கிறேன். இந்த புது யுகத்தில் தமிழ்நாட்டிலிருந்து இன்னும் பல தொழில் முனைவோர்கள் வரணும். அதற்கு வந்து அரசுகள் ஒத்துழைக்கணும். அதுக்கு வந்து தனி மனிதர்கள் ஒத்துழைக்கிறாங்க. இன்றைக்கி வந்து இப்போ ஜோஹோ சொன்னேன் இல்லையா, ஜோஹோலாம் எங்கள் நிறுவனத்தில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. 6 கோடி இன்வெஸ்ட் பண்ணாங்க. இந்த பப்ளிக் இஷ்யூ கொண்டு போகிறதுக்கே ஒரு ஃபவுண்டேஷன் அமைத்து கொடுத்தது அவங்க தான். ஏன்னா அவங்க அந்த வெஞ்சர் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வர்றது மிக முக்கியமாக எங்களுக்கு இருந்தது அந்த காலகட்டத்தில். அதுபோல் ஒரு விளக்கு பல விளக்குகளை ஏற்றி வைக்கிற மாதிரி இன்றைக்கி பலர் இருக்கிறாங்க. ஸ்ரீதர் வம்பி மாதிரி இங்கே வந்து சத்தமில்லாமல் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களாம் இங்கே டை அதில் இணைந்து பணியாற்றி கொண்டு இருக்கிறார்கள். டையில் மட்டுமே நான் சொன்ன மாதிரி 250 பேர் இருக்காங்க. சென்னையிலேயே வந்து சென்னை ஏஞ்சல்ஸ்னு உருவாக்கின நிறுவனத்தில் அவ்வளோ பேர் இன்றைக்கி இன்வெஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. அதனால் நேட்டிவ் லீடுன்னு ஒரு சின்ன அமைப்பு, அவங்களும் வந்து இந்த சிவராஜா அங்கே இருக்கிறார் இல்லைங்களா, இந்த டிஎன் ஸ்டார்ட் அப்பு அவர் உருவாக்கிய அந்த நிறுவனம் இன்றைக்கி ஒரு மாதத்துக்கு 2 கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒருங்கிணைத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து வாய்ப்புகள் உள்ள ஒரு காலகட்டம் இது. இளைஞர்கள் தங்கள் மனதை விரிக்கட்டும், சிறகை விரிக்கட்டும், மிகப்பெரிய நிறுவனங்களை உருவாக்கட்டும்னு உங்கள் மூலமாக கேட்டுக்கிறேன். ஒரு ஆண்டர்ப்ரூனர்ஷிப்கான ஒரு பேசிக் கோர்ஸே படித்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது சார். நிறைய விஷயம் பேசியிருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு நன்றிம்மா. நன்றி. தேங்க்யூ.